வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை கூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் கோ பிரசன்டட் பை சன்லாண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய நவீன பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். முன்னாலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் 4-5 பிள்ளைங்க இருப்பாங்க. யாராவது ஒரு பிள்ளை வேலை நிமித்தமாக வெளியூர் போவாங்க. மீதி எல்லாம் ஊர்லேயே தான் இருப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா பக்கத்தில் தெருவில் கட்டி கொடுத்துருப்பாங்க, பக்கத்து ஊரில் கட்டி கொடுத்துருப்பாங்க. இப்படி அந்த சர்க்கிள்ங்கிறது ஊருக்குள்ளேயே இருக்கும். நம்ம சுற்று வட்டாரம், நம்ம உறவு அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் வேலை நிமித்தமாக ஏதோ பெருநகரத்துக்கு போயிடுறாங்க. அம்மா அப்பாலாம் கிராமத்தில் அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. நான் இங்கே வந்துட்டேன், நல்லபடியாக இருக்கிறேன், நீங்களும் எங்கள் கூட வந்து இருந்துருங்க அப்படின்னு பிள்ளைகள் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அம்மா அப்பாக்களை. இன்னைக்கு நிறைய ஊர்களில் இதை பார்க்க முடியும். ரொம்ப பிடிவாதமாக அம்மா அப்பாக்கள் நான் ஊரை விட்டு வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், வேணா அப்பப்போ வந்து போகிறேன், ஏன்னா நீ வந்து போ அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஓகே, இதுதான் இன்னைக்கு நீ நான் பேச போற விஷயம். முதல்ல இந்த பக்கம் இந்த தரப்புல அம்மா அப்பாக்கள்லாம் இருக்கீங்க, இந்த பக்கம் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்கீங்க. ஓகே, நீங்க என்னெல்லாம் சொல்லி பார்த்தோம் இவங்க வரமா இருக்கிறாங்க. இவங்களுடைய பிடிவாதம், உங்கள் அப்பாவின் உங்கள் அம்மாவின் எந்த பிடிவாதம் பிடிக்கவில்லை? வீட்டுக்கார் வாழ்ந்த இடத்துல நான் வாழ்றேன் அப்படின்றாங்க. ஸோ அதனால கோவம் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க தான் முக்கியம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட சேர்ந்து வாழ மாட்டுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கோவம் வருது. அதனால் வேற அவர்கள் சொல்லும் காரணத்தில் எந்த பிடிவாதம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, கோவம் வருது? சின்ன வயசில் நாங்கள் செஞ்ச சின்ன சின்ன பிழைகளை சொல்லி காட்டி அங்கே வரும் மறுக்கிறது. தெரியாத வயசில் உன்னை வந்தீங்கன்னா நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் சின்ன வயசில். அதை நான் சின்ன வயசில் சொன்னதை திருப்பி இப்போ சொல்லி உன் வீட்டில் வந்து எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ் ரூட்டு புரியல, வரதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னா பஸ் ரூட்டு தெரியல மெயினாக, அது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. சரி வாமா நான் வந்து கூட்டிட்டு வரேன், திரும்ப கூப்பிட்டு வந்து பஸ் ஏற்றிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை தொட்டு உனக்கு வேலையை பாரு நிட்டுவானே, நீ போய் உன் வேலையை பாருப்பா, உன் ஜோதியை பாரு, நான் பாட்டு இருக்கிறேன், நான் இங்கே இருந்தால் அப்படி பேசுவாங்க. நான் கூட்டிட்டு வரேன், நான் பண்ணுறேன் டெடிக்கேட்டாக சொன்னா கூட வேண்டாப்பா உனக்கு வேலை கட்டிடும்பா, நீ எதுக்குப்பா வேலை விட்டு வர போற, நீ பாருப்பா வரமாட்டேங்கிறதா ஐடியா. அதை வந்து இப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பேச்சை விட மாட்டாங்க. ஓகே, ஊருக்குமான்னு சண்டை போட்டு அவங்கள ஊருக்கு வர வச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு 2 நாள் இருப்பாங்க, 4 நாள் இருப்பாங்க, ஒரு 5 நாள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க. நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு. இப்போ தானே வந்தேன், உங்கள் அண்ணன் என்னோட அண்ணெல்லாம் அங்கே ஊரில் இருக்காங்க, அவங்ககிட்ட எவ்வளோ நாளாக இருக்கு, நீ ஏன் அவங்க வந்து தங்க மாட்டேன், ஏன் இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்பேன். ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இல்லை கல்யாணம் வருது, என்னோட அத்தை பொண்ணு கல்யாணம் வருது, என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் வருதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. சரி அனுப்பிச்சி வச்சிடும். அதே மாதிரி நிறைய காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு சின்ன வயசில் நான் 10 மாதம் குழந்தையா இருக்கும்போது என்னோட அப்பா இறந்துட்டார். அதனால் எங்கள் அம்மா மேலே பாசம் அதிகம், என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கிற என்னோடய குழந்தைங்களுக்கு அந்த கதைகள், அந்த பழக்க வழக்கங்கள், ஏன் ஒரு கடைக்கு போனோம், ஏதாவது மளிகை சாமான் வாங்கிட்டு வரணும்னா கூட என்னோட ஒய்ஃப் நான் போய் வாங்க முடியல, ஏன்னா குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்காக குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக எங்கள் அம்மா நான் இருக்க சொல்லல. எனக்கு இருந்தால் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். வேற என்ன ரீசன், என்ன காரணம் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது? அந்த இறைச்சல் நிறைந்த வாழ்க்கையை வாழறதுக்கு என்னால் முடியல. இப்படியெல்லாம் யாருமே பேசவே முடியாது. இறைச்சல் நிறைந்த வாழ்க்கை இப்போ என்னால் முடியாது. குடும்பத்தில் யாராவது பேசுவாங்களா? நார்மலாக பேசுங்க பிரதர். சார் எங்கள் வீட்டில் ஆடு மாடு இருக்குது சார். அந்த ஆடு மாடு வளர்க்குறது அது வந்து அவங்க ஒரு திருப்தியாக நினைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஆதாயமும் கிடைக்குது. அந்த தொழிலை விட்டு என்னால் நகரத்துக்கு வர முடியாது, உங்க கூட வந்து என்னால் இருக்க முடியாது. ஆடு மாடுகளை வளர்க்கும் போது அதில் எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் இருக்குது, அதில் எனக்கு ஆதாயமும் கிடைக்குது. உன்னுடைய உழைப்பில் நான் வாழணுன்ற அவசியம் இல்லை, நான் சுய வாழ்க்கையாவே வாழறேன், எனக்கு இதில் வந்து பொருளாதாரமும் கிடைக்குது. நார்மலாகவே பேசுங்க. இந்த சுய வாழ்க்கை அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப என் அம்மா அப்பா பற்றி பேசல, கேஷுவலாக பேசினா தான் இமோஷனலாக இருக்கும். ஓகே, நான் என்னுடைய ஆடு மாடு கண்ணுக்குட்டியை விட்டுட்டு வர முடியாது, அது எரிச்சலாக இருக்கு. ஆமாம் சார், நான் அவங்களுடைய நலனில் நான் அதிக அக்கறை காட்ட நினைக்கிறேன். அவங்க என் கூட இருக்கிறத வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். அதை விட்டுட்டு நான் அவங்க அதோட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குது சார். சார் வரலாம், ஒரு செல்ஃபோனை வச்சு நோண்டின்னு இருப்பானுங்க. நம்மள சாப்பிட்டீங்களாமான்னு ஒரு வார்த்தை கேட்பானுங்களா? கேட்க மாட்டானுங்க. எவ்வளவு ஒரு தெளவு பண்ணுவானுங்க, அதான் அவனுக்கு முக்கியம். தலைக்காரி கீழே போன்னு இருக்கும். நம்மள போய் கேட்பானுங்களா? எதுக்கு அப்படி? நான் மாட்டில் நிம்மதியாக கிராமத்துலேயே இருந்துன்னு போகலாம். இவனு நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டாக்கா, ஏம்மா நீ அங்கே போய் இருந்துக்குமா அப்படின்வான். இவன் பீச்சுக்கு பொண்டாட்டிட்டுமா என்ன இட்டு போவானா? அம்மா எந்த காலத்தில் பீச்சு பார்த்துருப்பானா? அவன் ஏசி போட்டுன்னு தூங்குவான். அந்த ஏசியில் என்ன தூங்க விடுவானா? நான் இவனை நம்பி நான் எதுக்கு கிராமத்தை விட்டுட்டு நான் வரணும்? இல்லை, நீங்கள் என்னென்னமோ பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? இல்லை அதெல்லாம் அவன் செய்கிறேன்னு அம்மா விட்டுன்னு வந்து சொல்லுங்க. இதுதான் இது வந்து என்னன்னா, அதுதான் நான் உங்களை கேட்டேன், நீங்கள் உண்மையாகவே சொல்லுங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு. உடனே ஆடு மாடு கண்ணுக்குட்டி இது வந்து ஒரு கிராமத்து போலித்தனத்தை காட்டுவது. அவங்க ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறாங்க, நான் அவங்க கூட வந்திருந்தா நீ என்னை பார்த்துப்பியா,
அவ்வளோ. சார் நான் பலமுறை சொல்லிட்டேன் சார். அவங்க வந்து ஆடு மாடோட தான் அவங்க இதுவரையிலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் பலமுறை இது சொல்லிட்டேன். எல்லாமே நீங்களா சிருஷ்டிக்கிறீங்க. மேட்டர் என்னன்னா அவங்க ஏசியில வாழ தயாருங்க. நீங்க தான் அவங்கள ஆடு மாடு மேய்க்கிறதோட ஐக்கியப்படுத்தி ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இல்ல அவங்களுக்காக நான் தனியா ஒரு அறையை ஏற்படுத்தி அதுல அவங்கள வாக்கி சொல்லுங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் செயற்கையா இருக்கு பிரதர். அவங்களுக்காக ஒரு அறையை ஏற்படுத்தி மின் விளக்குகளை ஆன் செய்து பாஸ் அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப யதார்த்தமா பேசுங்க. நீங்க அம்மாட்ட பேசல, அம்மாட்ட பேசாம நார்மலா பேசுங்க. அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பக்கம் நான் பேசுற கவனிச்ச வரைக்கும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகியல் சார்ந்த விஷயங்கள் சினிமால காட்டுறாங்கல்ல, அதெல்லாத்தையும் அவங்க மேல நீங்களே போஸ்ட் பண்றீங்க. ரைட்டா? நாங்களும் கிராமத்துல இருந்து தானே வந்திருக்கிறோம். ரைட்டா? கிராமமே நகரம் மாதிரி தான் இப்போ இருக்கு. ரைட்டா? வேணா ஒரு 2-3 ஆடு மாடு கண்ணுக்குட்டி இருக்கலாம். பெரும் பண்ணையை வச்சிருக்கவங்க வச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த 2-3 ஆட்டை கட்டிக்கிட்டே அழுகுறாங்க அப்படின்னு சொல்ல வர்றது எப்படின்னு கேட்டா, அவங்க கிராமத்தாள்னு வேற வடிவத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதா? அவங்க ஸ்ட்ரைட்டாவே ஏசியை பேசுறாங்க. இந்த காலத்துல போனு தான் அம்மா அப்பா எல்லாம். செல்போன் தான் யாருமே தேவையில்லை. ஆமா, அம்மா அப்பா Actually, நீ நல்ல செல்போனை பத்தி பெருசா பேசவே விட மாட்டோம். ஆனா இதை விட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு இப்போ ஒரு உயிர் இருக்கு. அதாவது நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற நீ. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க கிராமத்துல இருந்து அம்மா அப்பா அங்க கூட்டு வரணும். இப்ப இவங்க சொல்றதெல்லாம் எங்க பாத்துருக்காங்க? நீங்க ஊருக்கு வரப்ப ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டு தானே? அதனாலதான் சொல்றாங்களாட்டு இருக்கு. வேற என்ன காரணம் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குது? சின்ன அக்கா கட்டி கொடுத்தது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் கட்டி கொடுத்தாங்க. அவங்க அங்கே இருக்காங்க. பேரன் ஃபுல் ஃபோக்கஸிங் பேரன். அப்படியே எதிர்விட்டு பசங்க. நம்மள பையன் கட்டி கொடுத்தோம், அவன் இருக்கான் சென்னையில், அவ்வளோதான், நீ வாடா போடா, அவ்வளோதான். சின்ன பையன் எதிர் வீட்டு பையன் சஞ்சய் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்டா, நான் போகிறேன்டா, அது ஒரு சொல்லுவாங்க. இல்லைன்னா எங்கள் அக்கா பையன் ஹரி குழந்தைக்கு வயிறு வலியான், நான் போனேன்னா எண்ணெய் தைச்சு விட்டுருவேன், நான் கிளம்புறேன், அது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற பசங்க சொந்த பந்தம், அதுதான் அவங்களுக்கு. நீங்கள் தான் வாரத்தில் மாதத்தில் 2 முறை வந்துடுறீங்க இல்லையா? நான் எதுக்கு வரணும்? நான் ஒரு நாள் வர்றேன், திருப்பி மறுநாள் நான் ஆசைப்படுறது உன்னை நான் பார்க்குற இந்த உலகம், புது உலகம். நானும் கிராமத்தில் அங்கேருந்து வந்தவன் தான். நான் பார்க்குற இந்த உலகம், இங்கே இருக்கிற பீச்சு, பார்க்கு, கோவில், அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் உன்னையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் பார்க்கணும் தானே. நான் ஒரு 4 நாள் சேர்ந்து மாதிரி இருமான்னு கூப்பிட்டு கெஞ்சி கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வரணும்னு இல்லை. வந்துட்டா எங்கேயுமே போகிறதில்ல. என் அம்மா வீட்டுக்கு கூட போகிறேனே, இல்லை என் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போகிறேனே, உனக்கு தெரியாது இல்லை. அதனால தான் நான் எங்கள் வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்றேன். அங்கெல்லாம் போகிறதில்ல. நீ உரிமையாக வந்து போகிற இடம் என் வீடு. நான் மட்டும் தள்ளி இருக்கேன் சார். இன்னும் நான் எங்கே சார் அவங்க வீட்டுக்கு நான் போகிறது? மாதம் 2 முறை வந்துடுறாங்க, நான் 1 முறை வரேன் சார் மாதத்தில். இன்னும் திருப்பி வந்துட்டு போயிட்டு இருந்தா செலவு தானுங்க சார் ஆகும். அது நான் அங்க வந்து கடை மாடியில இருக்காரோ? மாடியில இருக்காரா ஃபிளாட்ல? ஆமா, மேல் பிளாட்ல இருக்காங்க. இந்த 2 மாடி ஏறி போறது அல்லது ஒரு மாடி ஏறி போறது எவ்வளவு சிரமம்? மாடி என்ன மூச்சு வாங்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது. அதனால என்ன மாடி மேல ஏறத்துல. அது கஷ்டமா இருக்குல்ல? ஆமா. மக வீடு எங்க இருக்கு? மக வீடு ஃபர்ஸ்ட்லயே இருக்காங்க. எவ்வளவு தூரத்துல? அது ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள. எப்படி போவீங்க? அங்க ஆட்டோல போயிட்டு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீல். அங்க போயிட்டு வரீங்களே, அது கஷ்டமா இல்லையா? அது எனக்கு கஷ்டம். அது என்னது? எனக்கு லாஜிக்கே புரியல. 3 கிலோமீட்டர் ஆட்டோல ஏறி அங்க போய் இறங்கி போயிட்டு 12 மணிக்கு போயிருவீங்க, சாயந்தரம் வந்துருவீங்க, மறுநாள் போயிருவீங்க, மத்தியானம் வந்துருவீங்க. சார் 10 மணி பஸ் போனா திருப்பி 4 மணி பஸ்க்குலாம் வந்துருவேன் சார். ஆனா ஒண்ணு நீங்க சொன்னது கரெக்ட் தான். எப்படி கேட்டாலும் உங்க அம்மா இன்னொரு பதில் வச்சிருக்காங்க. அதாவது நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு இப்படி கேட்டா அப்படி கேட்டா இப்படி. ஓகே, இந்த பக்கம் வரலாம். நீங்க ஏன் வந்து உங்க பிள்ளையோட இருக்க மாட்டேங்கிறீங்க? பிள்ளையோட இருக்க மாட்டேங்கிறேன்னா, என் பொண்ணும் பையனும் சென்னையில் தான் இருக்காங்க. சரி. அப்படி இருக்கும் பொழுது என் பேரன் வந்து பொண்ணுக்கு பையன் இருக்கிறான். அந்த பேரன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கும் இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்ததுனால அவன் என்ன சொல்கிறான், அம்மா நீங்கள் என் கூட வந்துருங்க, என் பையனை வந்து பார்க்கணும்ல, நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிறான். என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன், உன் பையனை நான் வளர்த்து கொடுத்துட்டேன் நான். இப்போ எனக்கு பேரன், எனக்கு உண்மையான பேரங்கிறவன் அவன் தான். அதனால நான் என் பேரனை பார்க்க போனோம், அவனும் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு வந்து எங்கள் பொண்ணோட மாப்பிள்ளை சொல்கிறாரு, மருமகள்லாம் வந்துங்க என்னதான் இருந்தாலும் மாமியார் மருமகள்னு சொன்னால் ஒரு வேறுபாடு இருக்க தாங்க செய்யும். பொண்ணு திட்டினா கூட அம்மான்ற மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க, கடைசியில் ஏண்டா போனோன்ற மாதிரி ஃபீல் பண்ண போகிறீங்க. உங்கள் மருமக என்ன தான் செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து அம்மா பொண்ணு கூட இன்னைக்கு திட்ட தான் செய்கிறான். என்ன அம்மான்ற வயசில் சில சமயம் திட்டுறான், நானும் அவன் மேலே கோவப்பட தான் செய்கிறேன். இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நான் மறந்துடுறேன். இதே மருமக சொன்னான்னா அல்ல, அது ரைட்டு தான். இப்போ உங்கள் மாப்பிள்ளை சொல்கிற விஷயம்லாம் ஓகே எடுத்து. ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே உங்கள் உள்மனசு யாரு கூட இருக்கணும்னு தோணுது? இப்போல்லாங்க உள்மனசில் என் பையனோட இருக்கணும்னு தான் தோணுது எனக்கு. என் உள்மனசில் ஏன் போகலன்னு? எங்கள் பையன் வீட்டுக்கா
பையன் வீட்டுக்குன்னா அது பொண்ணு வந்து அம்மா வீட்டில் இருக்குது, குழந்தை பிறந்து. அது வந்து இப்போ வரப்போகுது, ஜனவரி மாதம் வரப்போகுது. இப்ப நான் நான் போய் என்ன கேக்குறேன், பையன் இப்ப தனியா தானே இருக்காருப்பா, அவருக்கு இப்போ சமைச்சு கிமைச்சு போட்டு அவர் கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு அது இருக்க சனி வேண்டியதானே? அதுக்கு வந்து பேரன் 3 மணிக்கு வர்றதுனால இங்கே இருப்பேன். சனி ஞாயிறுனா போயிடுவேன். அவன் கூட ஏம்மா இங்கேக்கு அங்கே, அவன் கேகே நகரில் இருக்கிறான், என் பொண்ணு அண்ணா நகரில் இருக்கா. நான் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு போயிட்டு திங்கக்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு பஸ் ஏறினேன்னா வேகாத வெயில்ல அங்கே வருவேன். அப்போ கூட திட்டுவான், ஏம்மா அப்படி அலையிறீங்க அப்படின்னு. இல்லைடா 3 மணிக்கு பேரன் வந்துடுவான்டா, அவன் வந்து உன் பிள்ளை வர வரைக்கும் நான் கொஞ்சம் அலைஞ்சிக்கிறேன்டா, எனக்கு ஒன்றும் பெரியதில்லை, எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, அதனால நான் வந்து இருக்கிறேன்டா, ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன், அம்மா இனிமேல் நான் வந்து உங்கூட அவனுக்கு 6 வயசாச்சு, நிற்கிறச்சில் விட்டுக்க, அது பொண்ணு வேலைக்கு போகும், மருமகளும் வந்து வேலைக்கு போக போகுது, அதனால அடுத்த பேர பிள்ளைய பார்க்கணும். அடுத்த பேர பிள்ளைய நான் பார்க்கணும். ஓகே, பக்கத்துல ஏன் வந்து பிள்ளையோட இருக்க மாட்டேங்கிறீங்க நகரத்துல? அடிப்படை காரணம் என்ன சார், நமக்கு அடிப்படை சுதந்திரம் கிடைக்கலையோன்னு ஒரு எண்ணம். வீட்டில் அங்கே கிராமத்தில் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் சுதந்திரமாக நிறையா இருக்கும். இங்கே பட்டணத்தில் வந்து 2 பார்த்துருக்கேன். இப்போ 2 பசங்க கல்யாணம் ஆகல, தனியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இங்கே வந்தால் அந்த ஒரு ஃபீலிங், இண்டிபெண்டன்ஸ் ஃபீலிங் எனக்கு கிடைக்கல. நான் என்ன வந்து அடிப்படை சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? அங்கே கிராமத்தில் இருக்கும், எங்கள் சொந்த வீட்டில் இருக்கும்போது நைட் நல்லா தூக்கம் வருது, அது பழகி இது போயிருக்கு. அதோட இங்கே அப்படி இல்லை. இந்த இது ஒரு அமைதியாக சூன்யம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இங்கே வரும்போது என்னன்னா, என்னடா இப்படி அமைதி. அதோட ஒரு பையன் நைட் ஷிஃப்ட் போயிடுறான், இன்னொருத்தர் ரெகுலர் ஷிஃப்ட் போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வந்துடுறான். அவங்க தனியாக ரூமில் படுத்துடுவாங்க, நாங்கள் இங்கே தனியாக படுக்கும்போது அது என்னவோ ஒரு சூன்யம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அவரு இங்க இருக்கிறது எனக்கு சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்றது? இப்போ நாங்கள் வந்து இவர் இல்லாமல் இருந்தேன்னா ஹோட்டலில் சாப்பிட்றோம், உடம்பு கெட்டு போகுது, அப்பா அம்மா கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். ஸோ அது வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக சென்னையில் இருக்கோம், நானும் என் தம்பியும். சார் ஒன் மோர் ரீசன், இப்போ நாங்கள் தனியாக இருக்கனால கொஞ்சம் அன்பு நிறையா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் ஐயோ நீ வரணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் போகாமல் தள்ளியாக இருக்கலாம், ஐயோ அப்பா அம்மா வரணும் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சப்போஸ் நேரம் வந்துட்டோம் வச்சுங்க, சின்ன விஷயங்கள் கூட அப்பா நான் வர லேட்டாச்சு, நீ அதை பண்ணிடக்கூடாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா மன சங்கடம். பிள்ளைகள் இப்படி ஏங்க வைக்கிறது எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? சந்தோஷம் கிடையாது, அன்பும் ஜாஸ்தியாக இருக்கும். இது என்ன அப்புறம்? இது அன்பு ஜாஸ்தியா இருக்கான்னு அளவுகோல் போட்டு பாக்குறதா? தூரத்துல இருந்து அன்பு சேகரிச்ச உடனே 2 நாள் வந்து கழிச்சிட்டு போறதா? ஒரு நாள் 5 டைம்ஸ் அவன் ஃபோன் பண்ணும்போது நான் என்ன கேட்கிறேன், இது எப்படி சரின்னு கேட்கிறேன். இது ஹைட் அண்ட் சீக் விளையாட்டா? அதான தூரத்துல இருந்து அவனை ஏங்க வச்சு ஒரு சனி ஞாயிறு போனோடனே அன்பு அவனை பொழிவாங்க. தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சிங்கிற மாதிரி. அது பிள்ளைகள்ட்ட அப்படி வராது சார். தூரத்து பச்சை வந்து ஒரு 2 நாள் தங்கினா அது அட்மாஸ்பியர் தந்திரம் இல்லையா? இது தந்திரம் இல்லையா? என்னோட அட்மாஸ்பியர், நான் ஒரு 30-40 இயர்ஸ் கிராமத்தில் இருக்கும்போது நிறைய குழந்தைகள் சின்ன வயசுல நிறைய பசங்களோடய விளையாண்டு ஃப்ரீயாக பேசி நிறைய அரட்டை அடிச்சு அப்படியே பழகிட்டேன். திடீர்னு இங்கே வந்து இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது பேச மாட்டேன்றாங்க. ஏன் நம்ம போய் உங்கள் பேர் என்னங்கிட்டா ஏன் பேசுறாங்க இப்படி, ஏன் யார் இவரு நம்மள தேடி வராரு அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க நகரம் பத்தின கற்பிதம் தான். அந்த ஒரு கஷ்டம் வரும்போது பையன் சொல்ல இல்ல சார், அவனோட பிரச்சனை இல்ல. நீங்களாவே கிராமம் பத்தி ஒரு கற்பிதம் வைக்கிற மாதிரி எழுத்த வீட்டுல இருக்கிறவங்க பேர் என்ன கேட்ட அப்படி எல்லாம் பாக்குறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு. இல்ல அது இருக்கு எங்க வீட்டுல, இங்க சுத்தி 8 பேர் இருக்காங்க. கிடையவே கிடையாது. இது வந்து நகரம் பற்றி தொடர்ச்சியாக முன்வைக்கப்படக்கூடிய பொய்கள்ல இது ஒண்ணு. ஒருத்தட்ட நீங்க அங்க போய் அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு கிடையாது. எழுத்த வீட்டுல ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஓரளவு பழக்கத்துல இருந்து அப்பா வந்திருக்காங்களா ஊர்ல இருந்து கேட்பாங்க. சார் இந்த ஊர்லயும் கீழ் வீட்டுல ஒரு ஆண்டி எங்க வீட்டுல சாம்பார் வச்சிருக்காப்பா, நீங்க பேச்சுலர் இருக்கீங்களான்னு குடுக்குறாங்க. இருக்கு அது என் கிராமத்துல இன்னைக்கு இருக்கு சார். நகர் வரல, நாங்க இருக்க ஏரியால வரல, அதுக்காக தான் சொல்றேன். உங்க ஏரியாவுக்கு வர்றது அதனால அந்த ஒரு ஃபீலிங். இதுதான் வரட்டு பிடிவாதங்கிறது. நகரத்தில் வாழாமலேயே நகரம் பற்றி நீங்க தீர்மானிச்சுக்கிறது. இங்க இந்த ஊருக்குள்ள ஒரு ஆதரவும் இல்லாம வந்த பசங்களாம் எப்படி மேல வந்தான்? அவன் அறிவுல மட்டும் வந்துட்டானா? இந்த நகரத்துல இருக்கவங்க நல்லது கேட்டது ஏதோ ஹெல்ப் பண்ண போய் தான் மேல வர்றான். எல்லாம் கிராமத்துல இருந்தா நகரத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க எழுத்து வீட்டுக்காருக்கு வணக்கம் சொன்னீங்களா, அவர் ஏன்னு இப்படி பார்த்தாராம். இதுதான் நகரம் பற்றி நீங்க வச்சிருக்கக்கூடிய அதீதமான கற்பனை. அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் 1 மாசமாவது இல்ல 2 மாசமாவது இருந்து கொஞ்சம் வெளியில போய் பழகி அப்ப பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். எனக்கு நான் சொல்றது இதுதான். கண்டிப்பா எங்களுக்கு வந்து இங்க வந்து இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும், வீட்டு சாப்பாடும் கிடைக்கும், நான் வேலைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாவும் போவேன். அந்த மாதிரி இதுதான். ஆனா ஒண்ணு நல்லா தெரியுது, நீங்க வீட்டு சாப்பாடுக்கு ஏங்குறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. வீட்டு சாப்பாடு கிடைக்கல. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா அனியா நானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீயா நானா தொடர்கிறது.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருப்பது தமிழகத்துடைய நவீன பிரச்சனை. பிள்ளைகள் வேலை நிமித்தமாக அல்லது வேறு காரணங்களுக்காக நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து விடுகிறார்கள். குடும்பத்தோடு அவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அம்மா அப்பா மட்டும் கிராமத்திலே தனியாக கஷ்டப்படுறாங்களே, எங்க கூட வந்து இருந்துருங்க அப்படின்னு கேட்டாலும் அம்மா அப்பாக்கள் தாங்கள் வாழும் கிராமத்தை விட்டு நகரத்தில் வந்து பிள்ளைகளோடு தங்க தயங்குகிறார்கள். காரணம் என்ன? பேசலாம். எதுக்காக நீங்க நகரத்துக்கு வந்து பிள்ளையோடு இருக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு 15 வயசில் திருமணம் ஆச்சு. 26 வயசில் நான் விதவை ஆகிட்டேன். என் பையன் 10 மாதத்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரர் வரும்போது, பெரிய பையனுக்கு 10 வயசு. அதனால் யாருடைய இதுவும் இல்லாத என் பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனால் என் பெரிய பிள்ளை மேலே ரொம்ப பாசம். ஒரு நிமிஷம் போனால் கூட அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். அதனால் என் பெரிய பிள்ளை மேலே பாசமாக இருக்கிறதால எனக்கு அங்கே இருக்கணும்னு ஆசை சார். எனக்கு 3 பிள்ளையும் ஒரே தான். ஆனால் கொஞ்சம் என் பெரிய பிள்ளை மேலே பாசம், பெரிய பிள்ளை மேல பாசம் கூட, பாசம் அதிகம். அவன் தான் என்னை காப்பாற்றணுன்னே. ஆமாம், இவன் சின்ன குழந்தை, இவனுக்கு என்ன தெரியும்? என் பெரிய பிள்ளை மேலே அவங்ககிட்ட தான் இருக்கிறேன் நானும். ஆனால் தனியாக தான் இருக்கிறேங்க. தனியாக இருக்கிறேன். நான் சமைச்சு சாப்பிட்றேன். எனக்கு பென்ஷன் வருது, எங்கள் வீட்டுக்காருது. நானும் ஆர்சி கிரிக்கெட் ஒர்க் பண்ணேன். அதனால நான் தனியாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு 3 பிள்ளைய அவ்வளோ பிடிக்கும். எல்லா பிள்ளையும் பிடிக்கும். எது செஞ்சாலும் பசங்களுக்கு என் மருமக எல்லாருமே கொடுப்பேன். ஏம்மா தனியாக இருக்கிற? தம்பி தான் என்கிட்ட இருக்க சொல்லணும். இல்லைப்பா, மருமக்களுக்கு பார் அங்கேயே இருக்கிறாங்க பார். ஒரு மனஸ்தாபம் உண்டாகும் நான் மனசில் நினச்சிக்கிறேன். அடுத்தவங்க எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் யாருக்கும் சண்டை வரக்கூடாது. சரி, பெரிய பிள்ளை பாசன்னு சொல்றீங்களே, அவங்க வீட்டிலே சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு தனியாக கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறேன் நான். இல்லைங்க, நான் என் கஷ்டத்தில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேருந்தே எங்களை எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க சார். அவங்க எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. துணிக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இப்போ கூட ஏன் கஷ்டப்படணும்னு கேட்குறேன். நீ வாமா, என்னோட வைஃப் வந்து அழுவாங்க சொல்லுதுங்க. ஆனால் என் மனசு இது இல்லை. ஒரு பிள்ளையா இருந்தால் இருப்பேன், எவ்வளோ கஷ்டம். ஆனால் 3 பிள்ளைங்களா இருக்கிறதால நான் தனியாக தான். நான் இதனால் வரைக்கும் அவங்க கூட சொன்னது கிடையாது. என்னோட ஒய்ஃபு என்கிட்ட அவ்வளோ அழுவாங்க. நான் என்ன கொடுமைப்படுத்துறேன்னா, நான் என்ன அவளை கஷ்டப்படுத்துறேன், இல்லை என் கூட இருக்க சொல்லுங்க அப்படின்னு. நானும் அப்படி தான் ஆசைப்படுறேன். ஒரு 10 நாள் இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க நான் பெரிய பெரிய பையன் மேல பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்க மேல பாசம் இல்லையா? பாசம், ஆனா அதிகம் கொஞ்சம். முதல்ல அம்மான்ற ஸ்தானத்தை. சரி, என் கூடவே இருக்கணும் கூட சொல்லல சார். நான் 6 மாசம் அங்க இருங்க, 1 மாசம் வந்து எங்க கூட இருங்க. நான் அந்த பாசத்துக்காக ஏங்குறேன். தனிமை தான் விரும்புறேங்க. தனிமை விரும்புறேன் நான். எதனால, என்ன காரணத்தினால? 3 மருமகளால கஷ்டப்படுவாங்க பார். அங்கேயே இருக்கிறாங்க பார், என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு. இன்னும் ஒருத்தர் பார், சின்ன மருமக வீட்டில் இருக்கிறாங்கன்னு. அதனால மருமக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அவங்க 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், என் பிள்ளையும் ஒற்றுமையாக இருக்கணும். அதனால நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. எதா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் 4 நாள் இருப்பேன். என்னால் முடியாத இருக்கும்போது நான் வரேன். என்னால் முடியல வேலை செய்ய, நானே சமைச்சுக்குவேன். எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க நல்லா பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு முடியாத நிலை வந்தா எந்த பையன்ட்ட போவீங்க? அது ஆண்டவனுடைய செயல். ஆனா யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. கடவுளே இல்ல, போய் சொல்லாதீங்கம்மா. கஷ்டம் கொடுக்க கூடாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னால முடியல அப்படின்னு சொன்னா நான் ஆசிரமத்துக்கு போயிடுன்னு சொல்றாங்க. என்ன அதுக்காக 3 குழந்தை பெற்றாங்க அவங்க? ஆசிரமத்துக்கு அனுப்பி நிம்மதியா இருக்க முடியும்? அது உண்மையா? நான் கேளுங்க. மனஸ்தாபம் ஏற்பட்டால் என்னை பார்க்க முடியலன்னு யாராவது சொன்னா அப்படி சொன்னேன் சார். சொன்னது உண்மைதான். நம்மளுக்கு உடம்பு முடியாதுந்தா என்ன நம்மளை கஷ்டத்தை கொடுக்குறா அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் சார். நான் மருமகளுக்கு மகனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை சார். இவங்க வந்து இருக்கிற ஒரு 5 நாள் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருக்கும், இல்லை ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது வச்சுருந்தா கூட அவங்க திறந்து எடுக்க மாட்டாங்க. இது உன் வீடு தானம்மா, எடுத்துக்கம்மா அப்படின்னா கூட எடுக்க மாட்டாங்க. என் மனைவி வந்து கோச்சுப்பாங்க, ஏன் வந்து உரிமை எடுத்துக்க மாட்டாங்க, அப்போ அந்யோன்யமாக பார்க்குறாங்களா? ஒரு 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 ஸ்நாக்ஸ் கூட, ஒரு ஸ்வீட்டு, எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்க மாட்டாங்க. நான் எடுத்து போய் வச்சா தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா, இல்லைப்பா அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இன்னும் அவங்க மிங்கில் ஆக மாட்டாங்க. மருமகள் கூட மாட்டேன் சார். என் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்க பேர் என்னம்மா? லலிதா. லலிதாமா ஆக்சுவலாக ஒரு நல்ல தமிழ் பெண். பொதுவா அவங்கள்ட்ட ஒரு பெரிய நீதி இருக்கு. நான் என்னுடைய பிள்ளைகள் எந்த வகையிலையும் மனம் கோணக்கூடாது. அவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள். ஏன்னா இந்த தனிச்சு ஜெயிச்சவங்களுக்கு வந்து அந்த ஒரு மனநிலை இருக்கு, என்ன யாரும் எந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது. அவ்வளவுதான் சார். அவங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். பட் இட் இஸ் யுவர் கால். இவங்களை கன்வின்ஸ் பண்றது சிரமம் தான், பட் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடைய தான். பின்னால ஏன் நகரத்துக்கு வர பிடிக்கவில்லை, இங்க வந்து ஏற்க மாட்டேங்கிறீங்க? அந்த மேடம் சொன்னதாங்க காரணம். என்னது மேடம் பேர் என்னங்க? ஏங்க விட்டுங்க, அது அவங்க பிரச்சனை. நீங்க ஏன்னு சொல்லுங்க. அப்படின்னா சார், சொன்னாப்புல ஆடு மேய்ச்சிட்டு ஆட்டையெல்லாம் விட்டு மாட்டையெல்லாம், நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனுங்க. எங்கள் ஊர்லேருந்து வர்றதுக்கு நான் கொல்லிமலை அடிவாரம் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்.
சரி. அங்கே 9 மணிக்கு பஸ் ஏறணும்னா 6 மணி தான் கோயம்பேடு வர முடியும். சரி. இந்த கோயம்பேடுக்கு உடனே தம்பி என்னப்பா செஞ்சுட்டு இருக்கா, நல்லா இருக்கியா, சரி தம்பி பார்க்க வர புறப்பட்டு வரேன்னு சொன்னோன்னே மரும என்ன செஞ்சோன்னா 9 மணிக்கு டியூட்டினா மரும 7 மணிக்கு இப்போ இருந்தாலும் ஏதாச்சும் வராக்கி போடணும். 9 மணிக்கே டியூட்டிக்கு போகிறது 7 மணிக்கு டியூட்டி போய் வந்திருக்காரா? அந்த பையன் வரல, இன்னொரு பையன் இருக்காரு, 2 பையன் இருக்காரு, 2 பேருமே இங்கே இருக்காங்க. இல்லை இங்கே வந்திருக்காங்களா? இங்கே சின்னவர் வந்திருக்காரு. இப்போ பெரியவர் கதை சொல்லிட்டு இருக்கேன், இந்த கல்யாணம் ஆன கதையை. அவங்க ஒரே பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூமு, நம்ம அங்கே 2 நாள் தங்கியிருக்கோம். ஒரே ரூம், பெட்ரூம் இருக்கும். விருந்தாள் வீட்டில் வந்து முன்னாடி ஒரு ஹால் தான் இருக்கும், படுத்துருப்பாங்க. அவங்க போகும்போது பாத்ரூம் அந்த ரூமில் தான் இருக்கும். அவங்க கதவு சாத்தி படுத்துருக்கும் போது நம்ம அது வழியாக தான் போகணும். ஒரு ஒன்றுக்கு நம்ம அடிக்கடி வயசானவங்க போய் தான் ஆகணும். மனசாட்சின்றது நம்ம உறுத்தோம். அதுவும் ஒரு காரணம் தமிழில் தடுக்கிறதுக்கு. அந்த குடும்ப சூழல் வாடகை எடுக்கும்போது அதுக்கே 10,000 ரூபா அவங்க சம்பாதிக்கிற காசு பாதுகாத்து போகுது. உண்மையிலேயே இவர் ஏன் நகரத்துக்கு வரமாட்டேங்கிறார்? பிடிவாதம் தான் சார். என்ன பிடிவாதம்? தான் தான்ற ஒரு பிடிவாதம் கிராமத்தில். அந்த ஒரு விஷயம் தான் தானா எல்லா விஷயத்துலையும் அவர் சொல்கிறத தான் கேட்டுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் அது எல்லா விதத்துலையும் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒன்றும் பிடிவாதமே பிடிக்கல சார். நான் எவ்வளோ சொன்னேன், மத்தியானம் இவர் வீட்டுக்கு வந்தேன் ரூமுக்கு. இவர் பேசுறது சரி. ஏப்பா நீ தாப்பா ஒண்டி தாப்பா இருக்கு, இதுக்குப்பா கதவை சாத்திக்கிட்டு கலப்பு மாதிரி ஜெயில் இருக்க மாதிரி இருக்குது, கதவை திறந்து வச்சுட்டு நம்ம ஊரில் கதவை திறந்து வச்சுட்டு அது மாதிரி கதவை எதுக்கு சும்மைக்கு சாத்தி கதவை சாத்தி அதுக்குள்ள ஒரு கேட்டை போட்டு எல்லா இடத்துலையும் கதவை சாத்திருக்கீங்களே, அது ஜெயில் மாதிரி தானே, இது ஜெயிலில் இருக்க மாதிரி தான் ஒரு உணர்வு வருது எனக்கு. அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாக ஊர்லேருந்து வந்துட்டாருனாவே பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்கூடையும் பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் நினைப்பாரு. அது அந்த கிராம வழக்கம் தான் அவருக்கு. அது ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் பட் அது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அது புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துட்டையும் தெரிஞ்ச பக்கத்தில் வரோம், என்ன ஊருங்க எந்த ஊர் நம்மளை கேட்பாங்க, அங்கேருந்து வராங்க. எல்லாரும் நம்ம கிராமத்தில் எல்லாத்துட்டையும் பேசிட்டு ஜகஜாமல் பேசிகிட்டு இருப்போம். அது பேசணும் ஒன்றுமே யார்கிட்டையும் பேசாமல் கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட வேண்டியது, கதவை சாத்த வேண்டியது, டிவியை பார்க்க வேண்டியது, தூங்க வேண்டியது. பகலையும் தூக்கிட்டு ராத்திரி தூங்க வேண்டியது. இவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. ஒருத்தர் ஊருக்கு நம்ம ஜெயிலில் இருக்க மாதிரி தான். காலையிலேருந்து வந்து எங்கேயும் போக முடியாது. போய் கூட்டி போகிறதுக்கு நமக்கு தெரியாது. 70 தெரியாது, பஸ் தெரியாது, 21 தெரியாது. எதுக்கு எந்தெந்த பஸ்ஸு போனால் ஆளை கேட்டு தான் போக மாதிரி இருக்குது. இது ஏரியாவுக்கு போகணும்னா ஒரு பஸ்ஸை கேட்டு தான் கிராமத்துலேருந்து வரோம். அது மாதிரி கூட்டியும் போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்றைக்கி ரெஸ்ட்டு அப்படின்னு வந்து போட்டில் படுத்தாங்கன்னா படுத்தவங்க தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவராக ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இவன் எங்கள் வீட்டு வேலை செய்கிற பண்ணக்காரன், தோட்டத்தில் வேலை செய்கிற பண்ணக்காரன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுப்பேன். நீ அவர் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஃப்ரெண்டுகிட்ட வந்து எப்போவுமே எங்கள் அப்பான்னு சொல்லி பெருமையாக தான் நான் இன்ட்ரோ கொடுப்பேன். பட் அவர் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். ரிப்பீட் பண்ணுற போது நமக்கே கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு தான் சார் ஒரு வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு தான் இவர் தங்கியிருக்கு, தனியாக இருக்கிருக்காரு. இந்த ரூம் கொஞ்சம் கீழே ஃப்ளோர் இருந்துச்சு. நம்ம வேலை செஞ்சு சைடு உள் சைடு மேலே வாக்கமா அங்கே இன்னைக்கு தான் சார் போனேன். அதெல்லாம் இதுதான் ஏன்னு கேட்குறேன். இந்த எல்லாத்தையுமே குதர்க்கமாக பார்த்தல் இது ஏன்னு கேட்குறேன். இதை மாற்றிக்க முடியாது. குதர்க்கமே பார்க்கல சார். உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி எங்கள் பெரிய பையன் கல்யாணம் பண்ணி இந்த ஊரில் தான் இருக்காரு. பெரிய பையன் MBA படிச்சுட்டு அவங்க ஒய்ஃபு BE 2 பேருங்க இருக்காங்க. துணைக்கு ஒன்றும் தெரியும், படித்த பொண்ணு சோறாக்க தெரியாத அப்படின்னு சொல்லி எங்கள் தாயார், என் அம்மா, எங்கள் சொந்த பெண்ணை பெற்றெடுத்த தாயாரை போய் அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு படிச்சிருக்க பிள்ளை வேலைக்கு போகுது 2 பேரும். இந்த பாருங்களேன், இது எல்லாமே ஒரு பக்கம். இது எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னாலும் குத்தல் இருக்குது இதுல. அது சோறாக்க தெரியாத நகரத்தில் இருக்கிற இது எல்லாமே உங்கள் மனநிலை தானே. அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசார் 2 பேரும் இருக்கும்போது ஒத்தாசார் அந்த பிள்ளை வேலைக்கு கிடைக்காம இருக்குது. ஒரு ஒண்டியாக இருக்கும், பையன் வேலைக்கு போகிறான், அது ஒண்டியாக இருக்குது, கூட மாடாருன்னு சொல்லி. நான் உங்களை குறை சொல்லலை. உங்கள் பேச்சில் யதார்த்தமாக என்ன படுதுன்னா, கிராமத்தில் ஒரு வெள்ளந்தித்தனம் இருக்க மாதிரியே கிராமத்தில் ஒரு குதர்க்கமும் இருக்கும். உங்கள் பேச்சில் அந்த 2வது என்ன அடிக்கடி வருது அப்படிங்களா? நீங்கள் சொல்ல பார்க்கல. ஒரு பக்கம் கிராம யதார்த்தமான மனுஷனாக இருக்குது, ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது சோறாக்க தெரியாது, அதுக்கெல்லாம் இங்கெல்லாம் நகரத்தில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி ஒரு டோன்லேயே இப்போ எப்படி முடியும்னு கேட்குறேன். அது மாதிரி எங்கள் அம்மா அங்கே அனுப்பு சார். அவங்க இங்கே இருந்து ஒரு நடவடை இல்லாமல் அப்படியே பொழுதுக்கு காலைல சோறாக்க வேண்டியது, இருக்க வேண்டியது. இங்கே இருந்து சர்க்கரையும் பிரஷர் வந்து கை கால் இழுத்து நான் ஆஸ்பத்திரியில் 2 லட்சம் செலவு பண்ணி கடைசியில் ஊரில் கட்டை விட்டுருச்சு. இல்லை உங்களுக்கே நகரத்து மேலே இவ்வளோ கோவமும் வெறுப்பும்? அதான் எங்கே இருந்தாலும் வயலுக்கு போயிருப்பாங்க, தோட்டத்துக்கு போயிருப்பாங்க, அந்த மாட்டை பிடிச்சி எடுத்து கட்டியிருப்பாங்க, ஆட்டை கட்டிருப்பாங்க, நிறைய ஒரு ட்ரைனிங் ஆகிருக்கும். மெடிக்கல் வேண்டியதில் சர்க்கரை ஏறி இருக்காது, சர்க்கரை வந்திருக்காது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டிலே போட்டு நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நல்ல வாழ்க்கை கிராமத்தில் இருக்கிறப்ப எதுக்கு உங்கள் பையனை படிக்க வச்சிங்க? அறிவு வளர்த்துக்கணும் சார். அறிவு இருக்கணும்ல. படிப்பதுக்கு நெல் போடுறான் சார். இன்னைக்கு ஒரு மூட்டை 1500 ரூபா, ஒரு மூட்டை 100 மூட்டை நெல் போடுறா. அந்த பட்டை கணக்கு போட்டு அதை வாங்கணும்ல. சரியா? அவன் வர வியாபாரி ஏமாத்திட கூடாதுல்ல. அதுக்கு போதுமா படிப்பு போதுண்ணா. நான் படிக்கிறேன் அப்படின்னா ஏன் படிக்க வச்சேன். படிப்பு வச்சுன்னா நீ இந்த நிலத்தெல்லாம் கட்டிட்டு நீ எழுவு, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் போகிறோம் வந்துட்டாங்க 2 பேரும். அப்போ இந்த பசங்க இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கல தான்? எனக்கு விவசாயம் அழிஞ்சு போகல சார். விவசாயம் சார், நல்ல விவசாயம். இந்த ஏரியாவிலே நான் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கேன். இந்த ஜீரோ சம்மான்னு சொல்லி சார், இந்த பிரியாணின்னு போடுறது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது விளையிறது எங்கள் ஊரில் மட்டும். நம்ம தோட்டம் விளையுது சார். எனக்கு 4 ஏக்கர் நல்லா இருக்குது. 4 ஏக்கர் நிலமே 2 லட்சம் ரூபாய் நெல் விளையும்.
ஏப்பா நம்ம போய் ஏப்பா நம்ம 4 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கலாம். இதே இதை நல்ல நீயே வாங்கி வியாபாரம் பண்ணலாம், அரைச்சி வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இதை விட்டா என்னை படிக்க வச்சா படிச்சு முடிச்சு 2 பேரும் இங்கே விட்டாங்க. எனக்கு இப்போ ஆஸ்பத்திரியில் நீ உடம்பு சரியில்லை காலையில் நாளைக்கு ஹார்ட் அட்டாக் பண்ணால் என்னை ஆஸ்பத்திரி கூட கூட்டு போகிறது ஆள் கிடையாது. எனக்கு ஆஸ்பத்திரி நீ கூட்டி போகிறதுக்கு சொந்தக்கார ஆள் கிடையாது. ரொம்ப ஒரு டிப்பிக்கலான ஒரு கிராமத்து மனநிலையோட தான் இருக்காரு. அவர் நல்ல கிராமத்தால் தான். ஆனால் இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ முடியுமா? இவர் கண்டிப்பாக முடியாது. அது வந்து அவரோட ஆசைகள், அவரோட எண்ணங்கள். அவரோட ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வந்து எனக்கான தகுதியில் எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவரால் தான் நிறுத்தாரு. நம்ம விவசாயம் அழிஞ்சு போகுது, நம்மளால முடியுது. நம்ம முடிஞ்சா அது முடிஞ்சுது. நம்ம செத்தாலும் ஒரு 9 மணி நேரத்துக்கு மேலே தான் வர முடியும் அங்கே பார்க்கறதுக்கு. முன்னாடிலாம் வரமாட்டார். செத்து போய் ஃபோன் எடுத்து அதை எடுக்கிறாரா இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குதா நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பக்கம் பக்கத்தில் யாராவது சொல்லி தகவல் பண்ணி நம்மளது நாடினாங்க. கிராமத்தில் இப்போ தான் இப்போ வந்துருக்குது பெட்டிலாம், ஐசி பெட்டிலாம். செத்து போய் இங்கேருந்து வர்றதுக்கு 10 மணி நேரம் ஆகும், தகவல் கிடைக்க ஒரு 4 மணி நேரம். 1.5 நாள் அங்கே வச்சுருக்கணும். சொந்தக்காரமெல்லாம் அங்கே தான் உட்காந்துருப்பான். நாடி போய் தான் வரணும் பார்க்கணும். ஆக்சுவலாக விவசாயத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ விரக்தியோடையும் இவ்வளோ நெகட்டிவ் ஃபீலிங்கோடய நீங்கள் வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நகரத்துலேயும் சில நடைமுறை இருக்குது. கதவை திறந்து போட்டுலாம் தூங்க முடியாது எல்லார் வீட்லேயும். நீங்கள் இதை கொஞ்சம் அப்படி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். அதில் சார் சாப்பிடும்போது திறந்து வச்சுருக்கலாமே, எல்லாமே சாப்பிடலாமே அப்படிங்கிறத ஒன்றும் கிடையாது. இப்போ அங்கே கூட வரும்போது சார் இந்த கிருதாவும் இந்த உங்கள் தாடி மாதிரி தடி இப்படி வச்சு ஒன்றா வச்சு இப்படி வச்சுருப்பாரு. ஒற்றை கணக்கையும் போடுறாரு. போட்டால் 2 கணக்கையும் போடுறேன். தங்கத்திலே செஞ்சு போடுறேன். ஏன்டா பிளாஸ்டிக்கில் ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, உங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் உங்களுடைய இந்த ஆட்டிடியூடுங்கிற ஒரு கேரக்டர் வந்து போட்டு தள்ளிடுது. அதான் பிரச்சனை. அந்த குதர்க்கம் இருக்குல்ல, அதன் வழியாக நீங்கள் சொல்றப்போ உங்க கருத்து மேம்படாம இவர் குதர்க்கவாதி அப்படிங்கிற ஒரு அப்படிதான் பேர் வருது. அதுல உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. இல்லை சொல்லுவாங்க அந்த முன்கோபின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தானே நீங்கள் சொல்றது தெரியுது. அந்த குதர்க்கு கொஞ்சம் என்னால் இந்த கிருதுன்னு சொல்றது கிராமத்தில் சொல்லுவாங்க. கிருது பேசுவாயா கணேசன்? இந்த மைக்கை பக்கத்தில் கொடுங்க. ஹலோ இல்லை மக்கு பக்கத்தில் கொடுங்க. என்ன இந்த மீசையை முறுக்குங்க. நல்ல நல்ல அதான் இந்த முறுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை. மீச முறுக்கு சொல்ல முறுக்கு இருக்குல்ல. நான் ஆக்சுவலா 2 இருக்கு. ஒரு 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 ஆட்டிடியூடே வாழுதல்னு ஒன்று இருக்கு. நான் அதான் இது இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நான் கடைசி வரைக்கும் என்னால் இயன்ற வரைக்கும் யாருடைய தயவும் இல்லாமல் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். ரைட்டா? ஆட்டிடியூடோட வாழுதல்ங்கிறது வேற. ஆனா ஆட்டிடியூட் ஒரு பிரச்சனையா இருக்கிறது வேற. ஏன்னா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு குதர்க்கவாதின்னு ஒரு பேர் இருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்தை கவனிக்காம இவர் சொல்ற எல்லாமே குதர்க்கமானதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் சுமூகமா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அட்டகாசமா இருக்கும். ஒரு கிராமத்தில் நீண்ட காலமாக பழகிவிட்ட மனிதர்களை விட்டு பிள்ளைகளோடு வந்து வாழ மனது இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சில பெற்றோர்கள் சொல்றாங்க. ஆனால் பிள்ளைகளை விட உங்களுக்கு கிராமமும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வியை பிள்ளைகள் தரப்பிலிருந்து எழுப்புகிறார்கள். பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நான் சென்னைக்கு வந்துட்டேன், நகரத்துக்கு வந்துட்டேன், வசதி வாய்ப்போடு இருக்கேன், என்னோட வந்து இருங்க அப்படின்னு அம்மா அப்பாவை பிள்ளைகள் வரிந்து கூப்பிட்டாலும் நான் கிராமத்தை விட்டு வரமாட்டேன்னு அம்மா அப்பாக்கள் வம்படியாக சொல்லுவதற்கு உண்மையான காரணம் என்ன? தொடர்ந்து பேசலாம். நான் ஒன்ஸ் எம்சிஏ பிஹெச்டியில் முடிச்சுட்டு ஜாப் போகணுன்றது தான் அவங்க இன்டென்ஷன். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் படித்து முடிச்சிட்டானா மாச சம்பளம் ஏதாவது ஒரு வேலை, அதுக்கடுத்து பொண்ணை பாரு கல்யாணத்தை பண்ணுவி, ஜாதகம் பாரு கல்யாணம் பண்ணுவி. இது ஒரு வாழ்க்கையா? அவங்க என்னால் வேலை பார்க்க முடியல. வேலை பார்த்தா நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல ஒரு இதெல்லாம் அவார்ட்லாம் வாங்க, நல்லா ஒர்க் பண்ணேன்னு சொல்லி. பட் ஒன்ஸ் எனக்கான பேஷன் நான் விட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேனேன்ற ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறம் வேலையை விட்டேன். வேலையை விட்டப்போ அண்ணாலாம் திட்டினா, எதுக்கடா வேலையை விட்டேன், இன்றைக்கெலாம் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீ எதுக்கு வேலையை விடுற அப்படின்னு. அப்போ தான் அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை, எது பண்ணாலும் ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணு, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்காத, ஒரு விஷயம் பண்ண தெளிவாக பண்ணுனார். ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் விடும்போது அவரும் திட்டுவாரோன்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஏன்னா என் அப்பா எது சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் வருவேன். ஏன்னா அவரு தான் என்னை உருவாக்குனாரு. அவர்கிட்ட ஒரு கிராமத்து துணிச்சல் உண்டு, ஆனால் கொஞ்சம் குத்தி காட்டுவார், அவ்வளோதான். அதான் வேலை இருந்தால் பரவாயில்ல. நான் சொன்னேன் இருந்துக்கிட்டு ட்ரை பண்ணேன். ஒன்றும் மீடியாலாம் அதே இறங்கு ஜெயிக்கணும், போராடு ஜெயி. இதில் போயிட்டு காலை பொழுதுக்கு நீ அங்கே வேலையை பார்த்துட்டு இங்கே மீடியாவுக்கு வந்துட்டு இங்கே ராத்திரி கண்ணு முடிச்ச இருக்கிறது உடம்பு லீன் பாடி, என் பாடி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. டப்புனுக்கு படுத்து காய்ச்சல் வந்து டிங்கு காய்ச்சி வந்துச்சு கஷ்டம். கதை முடிச்சு அது வேணாப்பா, முரட்டப்பாங்க, வேலை பரவாயில்ல. காசு இது மாதிரி நீ கேளு, செலவு மாதிரி தேழு தர்றேன், இருந்தா பாரு என்ன கேளு தர்றேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மீடியாவை தான் இப்போ பார்த்துட்டு இருக்காருங்க. ஓகே. இல்ல இதுதான் ஆனால் நீங்கள் தான் சார் இது அவரால் கிராமத்துக்கு நீங்க யாரையாவது ஒருத்தர் பேச விட்டா தேவைதான். கிராமத்துக்குன்னு ஒரு துணிச்சல் இருக்கும். இது எல்லா இடத்துலயும் இருக்காது. இதுதான் அந்த கிராமத்து துணிச்சல் அப்படின்னு சொல்றது. ஏடா கம்ப்யூட்டர் வேலை விடுறா, பிடிச்ச வேலையை பாடுறா, இல்லைன்னா வாடா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஆக்சுவலா இவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் குதர்க்கத்தை குறைத்து கொண்டால் தேவை. அம்மா கூட அவங்க அம்மா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எதாவது சரி போ, நீ எதாவது செய் அப்படின்ட்டு. பக்கத்துல ஏன் நகரத்துக்கு வந்து இருக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு எல்லாம் அங்கே அக்கம் பக்கம் உள்ளவங்க மற்றவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஒரு தாயா பிள்ளையா எல்லா நேரத்துலையும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. சொந்த பந்தம் தான் நான் அதிகமாக எல்லாம் சரிம்மா. இப்போ உங்க பையன் எங்க இருக்கிறாரு? ஏதோ இருக்காங்க. அது இங்கதான் சென்னையில இருக்கு. சென்னையில அவரு அவர் கூட வந்து நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரு பையன் ஆசைப்படுறான். ஆனாலும் கூட எனக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இப்பவே போயிட்டு ஒரு சுமையா இருக்கக்கூடாது. நான் கேட்கறது அவங்களுக்கு சுமையா இருக்குமா உங்களுக்கு சிரமமா இருக்குமா? எனக்கு சிரமமா இருக்கும். என்ன சிரமம்? நம்மனால வந்து பிள்ளைங்க வந்து சிரமப்படக்கூடாது. அத நான் கேட்கல. நான் கேட்கறது உங்க சௌகரியத்துக்கு சிரமமா இருக்குமான்னு கேட்கறேன். அதுவும் இருக்குங்க. அதான் என்ன அசௌகரியம்? நீங்கள் இங்க வந்து இருப்பதால் என்னென்ன அசௌகரியம் உங்களுக்கு? கதவு அடைச்சிட்டு அப்படிலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு முடியலங்க. அங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம் வருவோம். அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தாயா பிள்ளையா நல்லபடியாக பழகுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீயா பக்கத்துல இருக்கவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் தாயா பிள்ளையா பழகுவாங்க. ரைட்டா? ஆமா. அவர் யாரு? மகன்தான். அவருக்கு தான் நீங்க தாயே இல்லையா? ஆமாங்க. அவங்களாம் தாயா பிள்ளையா பழகுறவங்க தான். இதுதான் தாயும் பிள்ளையும் இல்லையா? பிள்ளை கூப்பிடுறாரு என் கூட வந்து இருமா எனக்கு சந்தோஷம்ட்டு. அங்க இருக்கவங்க எல்லாம் தாயா பிள்ளையா இருப்பாங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் தாயா பிள்ளையா இருப்பாங்க. இவர் யாருன்னு கேக்குறேன். இங்க இவர் தாய் பிள்ளையா மகன் தான் இருந்தாலும் காலையில காலேஜுக்கு போனாங்கன்னா 7-7:30 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வராங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே வீட்டில் இல்லைன்னா கூட நியர்பையில் அங்கே தனியாக இருக்க மாதிரி இங்கே பக்கத்துலேயே வீடு பார்த்துருந்தா கூட நான் டெய்லி உன்னை பார்த்துக்குவேன், நீங்கள் வாங்க இங்கே இருங்க என் கூட இருங்க அப்படின்னு தான் நான் கூப்பிட்றேன். அது எப்படி? அப்படியாவது கூட இருன்னு சொல்லலாம். நீ அங்க தனியா இருக்கிறதுக்கு போல இங்க வந்து தனியா இருன்னு சொல்றது எப்படி? இல்லை எங்கூட தான் வந்து இருக்க மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் இப்படியாவது வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்றேன். நான் சொல்கிறேன் இங்கே வந்து தனியாக இருக்கிறதுக்கு நான் அங்கேயே வந்து ரொம்ப சுதந்திரமாகவே இருப்பேன். அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை வந்து ஒரு தாய்க்கு தாயா சகோதரிக்கு சகோதரியா இந்த மாதிரி எல்லாம் எந்த நேரத்திலும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு அங்கே வந்து இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் இருந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா நான் தனிமையில் இருந்து என் பிள்ளைகளை படிக்க வச்சு வீடெல்லாம் கட்டி அவங்களுக்கு கல்யாணம் காட்சி எல்லாம் பண்ணி எல்லா காரியத்தையும் நான் முடிச்சிட்டேன். இனி நான் எப்படி இருந்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம். முடியாத பட்சத்துக்கு நான் வரேன். உரிமையோடு வந்து எங்கூடயே இருக்க வேண்டியதானே, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் எங்கூடயே இருக்க வேண்டியதானே. அதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். இப்போ வந்து வந்தால் அது சரி வராது. அதான் என்ன வேணும்? என்னுடைய சூழ்நிலை எல்லாம் வந்து கொஞ்சம் மாறணும். அப்போ தான் நான் வர முடியும். அதான் உங்களுக்குன்னு தனி ரூம் கொடுக்குறேன்ல, அதில் நீங்கள் தனிமையாக நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரியே உங்கள் சுதந்திரமாக இருந்துக்கலாம்ல. தனி ரூம் கொடுக்குறப்ப அப்போ பார்த்துக்கலாம். கொடுக்கலங்கிறீங்களா? இல்லை கொடுக்கலன்னு இல்லை, உனக்கு அந்த மாதிரி வசதி வரட்டுங்கண்ணே அப்புறம் பார்ப்போம். இல்லை இப்பயும் 2 பெட்ரூம் இருக்க வீட்டில் தான் இருக்கோம். வரலாமே நீங்கள் வந்து பேத்திங்களோட இருக்கலாம்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போ வரணும்னு எனக்கு தோணுதோ நான் அப்போ வரேங்கண்ணே. யாருக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்பல. பக்கத்தில் ஏன் நகரத்தில் வந்து பிள்ளைகளோடு இருக்க விருப்பம் இல்லை, வரமாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் 2 வருஷம் ஆகுது. நாகப்பட்டினத்தில் கொடுத்தா இப்போ சென்னையில் தான் இருக்கா. பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சரி. பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன். பொண்ணு வந்து வர சொல்கிறா, என்னை இங்கே சென்னையிலே வந்து இருக்க சொல்கிறா. பட் எனக்கு செட் ஆகாது. 90லேருந்து நான் தனியாகவே தான் லைஃப்பை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு யாரும் எதுவும் இது பண்ண பென்ஷன் வருது, 4000 பென்ஷன் வருது, எங்கே ஒன்றாலும் எடுத்துக்கலாம். பொண்ணு வீட்டுக்கு போனால் சின்ன விஷயம் கூட எனக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து நான் கொஞ்சம் அந்த காலம் மாதிரி தான். பிறந்து வளர்ந்து சிட்டியில் பிறந்து வளர்ந்தாலும் வேலூர் நேட்டிவ் பிளேஸு. பிறந்து வளர்ந்தாலும் நான் அந்த காலம் மாதிரி தான். டிவியில் பழைய பாட்டு கேட்கணும் கொள்ளணுன்ட்டு ஆசைப்படுவேன். காலையில் 6:45 ஆனால் காஃபி குடிக்கணும். நல்ல கறந்த பாலில் காஃபி போட்டு குடிப்பேன். திண்டிவனங்கிட்ட ஒரு கிராமம், ரெட்டனைன்ட்டு ஒரு கிராமம், அங்கே இருக்கேன். பொண்ணு வீட்டுக்கு போனால் அது நடக்கவே நடக்காது. 8:30 மணிக்கு கூட அந்த காஃபியை கேட்டால் தான் கொடுப்பா. இப்போ நீங்கள் இந்த கட்ஸாக பேசுகிறீங்களே, எதனால் பேசுகிறீங்க? பென்ஷன் வாங்குறீங்க, வேலைக்கு போகிறீங்க, அதனால. என் பொண்ணுக்கு சார் நான் தனி பொம்பளை பேத்த சொல்லி நான் கஷ்டமே படல. 30 பவுன் போட்டேன் என் பொண்ணுக்கு, தனி பொம்பளை. எல்லாம் யாரும் எந்த ஒத்தாசையும் பண்ணல. அந்த வைராக்கியம் படிஞ்சு படிஞ்சு மனசில் எத்தனை நாள் வேணாலும் நான் தனியாகவே இருப்பேன் ரூமை பூட்டிக்கிட்டு வீட்டில். அதனால் இங்கே எல்லாத்துலேயும் எனக்கு அந்த லோன்லியாக இருந்து பழகிட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டு அம்மா சொல்லிட்டாங்க, அவள் பிசாசு மாதிரி தனியாக இருந்து பழகிட்டாடி, அவளெல்லாம் மெட்ராஸுக்கு கூப்பிடாதேன்ட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தனியாக உட்காந்து என்ன தான் யோசிப்பீங்க?
வீட்ல எனக்கு தனியா- டிவி இருந்தா போதும் சார். பழைய பாட்டு எந்தெந்த சேனல்ல என்னென்ன பாட்டு பழைய பாட்டு போடுறான்றது அத்துப்படி எனக்கு. இறுகி போயிட்டனே தவிர ஒரு சுறுசுறுப்பெல்லாம் இல்லாமல் இல்லை. பையனுக்கு கல்யாணம் ஆனால் போய் அதையும் கொஞ்சம் வரிசை பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். பையன் என்ன லட்சணம் என்னன்ட்டு அதையும் பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா? ஒரு கட்டத்துல இந்த தனிமையாக வாழுதல்ல ஒரு பெரிய துணிச்சல் இருக்கிறத பாராட்ட முடிஞ்சாலும் ஒரு கட்டத்துல ரொம்ப இறுகிறீங்களோன்னு தோணுது. இறுகிட்டேன். அதுதான் நான் இறுகிட்டேன், எப்பயோ இறுகிட்டேன். இல்ல எனக்கு வந்து அதாவது நீங்க பட்ட கஷ்டத்துக்காக உங்களை பாராட்டி நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறத விட உங்கள்ட்ட உண்மையை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி பயமா தான் இருக்கு. இவ்வளவு இறுக்கமாலாம் இருக்கக்கூடாது. பிள்ளைய உரசி பாக்குறேன். இந்த இறுக்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இல்ல நான் சொல்ல கேளுங்களேன். மறுபடி நீங்கள் அடைந்த வெற்றியின் மீது இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய அபிமானம் இருக்குல்ல, அதை நீங்க கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க. ஓப்பனா சொல்றேன். நான் தனியா ஜெயிச்சு நான் கும்பிடுறேன். நீங்க தனியா தான் ஜெயிச்சீங்க. உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறோம். நல்லது, முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழுங்க, அவ்வளவுதான். ஏன்னா அந்த தனியா ஜெயிச்சிட்டோங்கிறத நீங்க கொண்டாடி ஒரு கட்டத்துல என்ன ஆகி போகுதுன்னா, பையனே ஒரு தடவை உரசி பாத்துறேன், அவன் ஒழுங்கா இல்லையா, அப்ப யாரோட தான் நீங்க வாழுவீங்க? ஆனா அதுக்கான அவுட்லெட் தான் இந்த டிவி பாக்குறது, இந்த வேண்டாங்கிற அதான் நான் சொன்னேன். உங்ககிட்ட திரும்பவே பேச போகாத கோபிநாத், உங்கள்ட்ட திரும்பவே கோபிநாத் பேச போட்டான் இல்லையா டிவியில, அவங்ககிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளைகிட்ட போய் பேசுங்க சார். நான் நிறைய ரிலேஷன்ஸ் கிட்ட ஏமாந்துட்டேன் சார். இல்லம்மா, எல்லாரும் ரிலேஷன்ட்ட ஏமாந்துருக்காங்கம்மா. நீங்க பெரியவங்க, நான் உங்களுக்கு புத்தி சொல்ல நினைக்காதீங்க. இந்த உலகத்துல எல்லாரும் ரிலேஷன்ட்ட ஏமாந்துருக்கான். அந்த ரிலேஷனை கூட்டியா தான் நீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்லுவான். எல்லார்ட்டையும் ஒரு நண்பன் துரோகம் பண்ணியிருக்கான். இந்த உலகம் முழுக்க 100% அற்புதமான உலகம்லாம் கிடையாது. இதுக்குள்ள ரைட்டா யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் அவ்வளோ மோசமான உலகமா? வெளியில தெருமுழுக்க கார் நிற்கிதுமா, கார்லாம் நின்றுட்டு தான் இருக்கு. ஏதோ ஒன்று தொலைஞ்சு போகுது. எல்லாரும் வீட்டு வாசல்லையும் பைக்கை நிறுத்திட்டு தான் எல்லாரும் நிம்மதியாக தூங்க போகிறோம் இல்லையா? அப்புறம் இந்த உலகம் முழுக்க திருடன் கெட்டவன் நீங்களாகவே நினைச்சுக்கிட்டா, நீங்கள் தனியாக போராடி ஜெயித்த ஒரே காரணத்தினால என்னை தவிர இந்த உலகத்தில் அனைவரும் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள், எனக்கு ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள் நீங்க நினைச்சா, கடைசியில் உங்க பிள்ளை அவளுக்காக தான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். நான் ஒதுங்கிக்கிறேன், அவ்வளவுதான். நான் ஒருத்தரையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன் ஒதுங்கிக்கணும்? அவனை பத்தி ஒன்னும் ஜட்ஜ் பண்ண முடியல. கல்யாணம் ஆனாதான் அவனோட உண்மையான முகம் என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு உங்க பிள்ளைய பத்தி ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது தப்பு. நீங்க பெரியவங்க, இது இப்ப நான் அப்படி சொல்றது உங்களுக்கு தப்பா கூட தெரியலாம். பிள்ளையை ஜட்ஜ் பண்ணாதீங்க. பொண்ணை பார்த்துட்டேன், அதனால பிள்ளையை பார்ப்போம் எப்படி இருக்கிறான்னு வெயிட் அண்ட் see. அவ்வளவுதான். ரைட். என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நீங்க இவ்வளவு இரும்பு மனுஷியா இருக்க வேண்டாம், இயல்பா இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். பெரியவங்க நீங்க பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், கோ-பிரசன்டட் பை சன்லாண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், கோ-பிரசன்டட் பை சன்லாண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஏன் இந்த பெற்றோர்கள் இவ்வளவு பிடிவாதமாக பிள்ளைகளோடு வந்து நகரத்தில் தங்க மறுக்கிறார்கள்? பிள்ளைகள் வரிந்து அழைத்தும் கூட அவர்கள் மறுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற இந்த நவீன தமிழகத்துடைய பிரச்சனைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை ரொம்ப ஹாஸ்யமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு சிறப்பான சிறுகதை ஆசிரியர் திரு சங்கர நாராயணன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் தி ஷோ. இன்னொருவர் ஊடகவியலாளர் மற்றும் எழுத்தாளர் திரு ஸ்ரீராம் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். ஓகே, ஏன் நகரத்தில் வந்து வாழ விருப்பமில்லை பிள்ளையோடு? இப்போ என் பையன் இங்கே இருக்க, நம்ம போகிறோன்னு வைங்க, நாங்கள் இங்கே வந்து குடியிருக்கிறோன்னு வைங்க, என்னோட அண்ணன் தம்பி கூட அக்கா தங்கச்சி எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஒரு நல்லது கெட்டது ஒன்று அங்கே நடக்குதுன்னு வைங்க. ஒரு சின்ன கருத்து, தம்பி நான் இந்த மாதிரி ஊருக்கு போகணும், நான் அங்கே போகணும்னு சொன்னால் அந்த பையன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இங்கே அவங்க குழந்தைங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம். 2 பேரும் வேலைக்கு போகிறவங்க, அவங்க குழந்தைங்க நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோன்னு வைங்க. அப்போது அப்பா கிறிஸ்மஸ் அப்போ போகிறீங்கல்ல, அப்போவே துக்கம் விசாரிச்சுட்டு வந்துடுங்கப்பா, இப்போ போகலைன்னா என்னங்கிறான். உறவுகள் பாதிக்கப்படுகின்றன இந்த இடத்துல. நம்ம பையனோட நம்ம இருக்கணும், ஆனால் அந்த உறவுகள் மற்ற உறவுகள் பாதிக்கப்படுது. அதை சரி நீயாவது போகணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது ஒரு நாள், நான் எங்கே போக போகிறேங்கிறான். அதான் நடக்கும். அப்படி போக மாட்டாங்க. அப்போ எங்களையாவது விடணும். அங்கே இருக்கிறலாம் நல்ல ஒரு பாசத்தின் பிணைப்போடு தான் இருக்காங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் 2 பேர் அந்த சொன்னாங்க, எங்கள் பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடாதா? அந்த இடத்துல அவரே ஏற்றுக்கிட்டாரு, செல்ஃபிஸ் இருக்குது சார் அப்படிங்கிறாரு. அந்த செல்ஃபிஸும் அதோட இருக்குது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த செல்ஃபிஸு அவங்ககிட்ட இருக்குது, பாசங்கள் இருக்குது, அதை நான் தலை வணங்குறோம். ஆனால் அந்த செல்ஃபிஸ், அந்த நீரோடை, அந்த லேசாக அந்த இது அவங்கக்கிட்ட இருக்குது, அதை நாங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சமாதானத்துக்காக சொன்னீங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பாசமாக பேசுனாங்க. ஆனால் 1-2 பேர் மட்டும் அம்மா அப்பா கிட்ட பிள்ளையை பார்த்துக்கிறதுன்னு சொன்னாங்க. நீங்கள் கிடையாது.
இந்த ஷோவில் நாங்கள் பார்த்த வரைக்கும் 50%க்கு மேலே நீங்கள் சொன்னது எல்லாமே என் பிள்ளைய பார்த்துக்கலாம், எனக்கு ஒத்தாசையாக இருக்கலாம், எனக்கு வீட்டு சாப்பாடு பொங்கி போடலாம் அப்படி தான் சொன்னாங்க. அவர் பெருந்தன்மையாக சொல்கிறார், அடிப்படையில் எல்லாருமே அம்மா அப்பா என் அருகில் இருப்பதன் பின்னால் என் வீட்டுக்கு உபகாரம், என் பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறாங்க, ஸ்கூல் கூட்டி போகிறதுக்கு ஆள் கிடைக்கிறாங்க, விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது அப்படின்ட்டாரு பெரியவர். இந்த பக்கம் நான் நிறைய கேள்விகள் கேட்டேன். சிலது ரொம்ப ஆழமானதாக இருக்குது, ரொம்ப ஷாலோவாக இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது. உண்மையிலேயே இவர்கள் இங்கே வந்து உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த அம்மா சொன்ன மாதிரியே நான் எங்கள் அப்பாவுக்கு ஏசிலாம் போட்டு கொடுத்துருக்கேன். உடம்பு சிக்காக இருந்து ஆப்ரேஷன் பண்ணி 21 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை கொண்டு போய் ஊரில் விட்டுருங்க அப்படின்றாரு. என்ன காரணம்னு நினச்சாக்கா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, அவர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி அந்த மண்ணில் உழைச்சி ஒரு 15 ஏக்கரை சேர்த்து வச்சிட்டாரு. சேர்த்து வச்சுட்டு அதிலிருந்து இந்த பூதம் காக்கிற மாதிரி அந்த சொத்தை வந்து யாருக்கும் அழிய விடாமல் எல்லாருக்கும் பிரிச்சும் கொடுத்துட்டாரு. எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாரு. இருந்தும் கூட இப்போ 3 பிள்ளைகள் இருக்கோம், நாங்கள் 2 பொண்ணுகள் இருக்காங்க. ஒரு வீட்டிலையும் 3 நாளுக்கு மேலே தங்கினதே கிடையாது அவர். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரோட உழைப்பு சின்ன வயசுலேருந்து அங்கே சேர்த்து வச்சதுனால அவரோட உழைப்பை தான் சேர்த்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதை சுற்றி விட்டுட்டு அவரால் வர முடியல. அந்த சொத்தை பூதம் காப்பாற்றுவதை போல் அந்த சொத்தை விட்டு வர அவங்க விரும்பலை. ஆமாம், சொத்து, நான் வாழ்ந்த பூமி, அந்த மண் மீதான ஆசை, இதுதான் என்னை கிராமத்தில் நோக்கி இழுக்குது அப்படிங்கிறவங்க யார்? அதை ஒத்துக்கிறவங்க யார்? கிராமத்தானுடைய இது ஆண்டாண்டு காலமான உள்ள ஒரு வைராக்கியம் சார். அவங்க பேசுனாங்க. ஒரு நிமிஷம், நானும் கிராமத்தான் தான். இங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் கிராமத்தான் தானே? ஆமா. என்ன கிராமத்தான் உடனே சொன்னா பயந்துக்கணுமா? அப்படிலாம் இல்ல, ரியாலிட்டியை பேசுங்க. நாங்க இந்த கிராமத்தை விட்டு வெளியில வரமாட்டோம்னு தான் சொல்றோம். நீங்க வேற யார்ட்டா கொடுங்க. கிராமத்தை விட்டு வெளியில வரமாட்டது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க உழைத்த உழைப்பு எங்களோட இருக்குதுங்கிறதான தவிர கிராமத்தை மெனக்கெட்டு புனிதம்லாம் படுத்த வேண்டாம். கிராமத்தின் மீதான இயல்பான புனிதம் எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களை தவிர மீதி எல்லாம். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? முதல்ல நான் திருச்சியில இருக்கேன். திருச்சியில இருக்கீங்க. நீங்க ஏன் கிராமத்தை விட்டு வந்தீங்க? கிராமத்துல கிராமத்தை விட்டு வந்தா படிப்பு சம்பந்தமா வந்தேன், இருந்தேன். இப்ப நான் திருச்சியா இருந்தா கூட அந்த திருச்சிங்கிற ஊர்ல தான் இருக்கிறேனே தவிர மத்தவங்க போல, மத்தவங்க போறேன் வரேன், அது வேற விஷயம். எல்லாரும் போறாங்க வராங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு படிப்புக்காக கிராமத்தை தூக்கி குப்பையில போட்டீங்களே எப்படி? ஏங்க, மண்ணு வாசனை, இயற்கை காத்து, அப்புறம் என்ன தென்னங்கீத்து, இதெல்லாத்தையும் தூக்கி ஒரு படிப்புக்காக குப்பையில போட்டீங்களே. படிப்புக்காக படிப்பு வச்சுட்டாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன தரப்புல ஏன் அப்பா வரலன்னு நினைக்கிறாங்கல்ல. நான் இப்போ உங்களை பத்தி மட்டுமே தான் பேசுறேன். நான் என்ன கேட்கறேன்னா, எல்லாரும் கிராமத்துக்கு வாங்கடான்னு சொல்றீங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கறேன். நான் டவுன்ல இருக்கேன். அப்புறம் இது சொந்த அக்கா பையன். இது என்ன பிரச்சனை அப்படின்னு பேசினாங்க. அதுக்காக நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன். உங்களை ஊருக்கு கூப்பிடுவேன், திருச்சிக்கு வரியா அப்படின்னு கேட்டுவேன். என்ன வார்த்தை தெரியுமா வரும்? பேரனுக்கு லீவ் இல்லை, அதனால வர முடியாது. சரி, எப்போ நீ பேரனுக்கு எப்போ லீவ் விடுதோ நான் அப்போ வரேன். அப்போ ஒரு கமிட்மெண்ட். ஆனால் என்ன சொல்றாங்க, எனக்கு வரணும் ஆசையா இருக்கு, ஆனால் என்ன பண்றது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற ஒரு இதில் மாட்டியிருக்காங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு ஊருக்கு வரணும், எங்கள் வீடு தான் வரணுங்கிற ஆசை இருக்கு. ஆனால் எது தடுக்குது அப்படின்னா, ஒரு கமிட்மெண்ட் தடுக்குது. அவங்க 2 பிள்ளைங்களை வளர்த்துட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க. அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை தான் பார்த்துக்கணும். ஆனால் திருப்பி இவங்க கமிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. அவங்களால வெளியே சொல்ல முடியல. அது வெளியில கூட சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, முதல் பகுதியில் சொன்னாங்க, என் பொண்ணை இனிமேல் நான் பார்த்து சொல்ல போறேன். அந்த கமிட்மெண்ட்னால தான் கொஞ்சம் தயக்கம் இருக்கு. ஆக்சுவலா இவங்க ஒரு விஷயம் முன்வைக்கிறது என்னன்னா, பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே விட ஒரு வீட்டு வேலைக்காரர் மாதிரி கொஞ்சம் போஷா வச்சுக்கிறதுக்கு தான் நீ எங்களை கூப்பிடுற. ஆமாம் சார், இது கஷ்டம்தான். அவங்கள பொறுத்த வரையும் அது கஷ்டம் தான். நாங்கள் எங்களால் முடியல, ஏன்னா நாங்கள் வேலைக்கு போகிறோம், அந்த ஒரு சூழ்நிலைக்காக நாங்கள் வர வைக்கிறது தான். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், மறுக்கவே இல்லை. ஆனால் அதே நேரம் அவங்க அதை அவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைலை கெடுத்துட்டு தான் அவங்க என்ன கேட்குறேன். நீங்கள் என்ன வீட்டு வேலைக்கு கூப்பிடுறீங்களா? அப்படி கிடையாது சார். இது வீட்டு வேலைன்னு நினைச்சா எதுக்கு தான் கூப்பிடுறீங்க? வேலைக்குன்னு ஒருத்தவங்களை வச்சு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்ம சம்பளம் அளவுக்கு பார்த்துப்பாங்க நினைக்கிறீங்க. வேலைக்குன்னு ஒருத்தவங்கள, சரி ஓகே, இவங்களை கூப்பிடல, அதுக்காக வீட்டு வேலைக்குன்னு ஒருத்தவங்கள வச்சு அவங்க பார்த்துப்பாங்க. இவ்வளவு பொறுப்பா பாப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. ஆமா, இதை விட இதை ஓப்பனா பேசவே முடியாது. உரிமை. ஒரு வேலைக்கு ஆளு வச்சா என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்குவாங்களா? அப்ப சம்பளம் கொடுக்கறவ பொறுப்பா பாத்துக்க மாட்டாங்க. சம்பளமே வாங்காம நீ பொறுப்பா பாத்துக்கன்னு சொல்றதை விட என்ன அசிங்கம் இருக்கும்? அப்புறம் அவங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்றது நான் நினைச்சேன் இவங்க எல்லாம் புரியாதனமா ஏதோ விரக்தியிலே எரிச்சல்லை சொல்றாங்கன்னு. ஆக்சுவலா அப்படி மட்டும் இல்ல. இப்போ எங்க அப்படி மட்டும் இல்ல, அது மட்டுமே ரீசன் கிடையாது. இப்போ என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மா மேல ரொம்ப உயிரா இருக்காரு. அவங்களுக்கு இப்போ முடியாம உடம்பு சரியில்லைன்னா அங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது.
அவங்களுக்கு சுகர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது நாங்கள் தான் வீட்டில் கொண்டு வந்து வச்சு டெய்லி இன்சுலின் போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஊருக்கு போனாங்கன்னா அவங்களால டெய்லி இன்சுலின் போட்டுக்க முடியாது, யாருமே அங்கே போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நாங்கள் கம்பல் பண்ணி அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு வாரம்ன்றதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கணும் அப்படின்றான். ஓகே, உடம்பு சரியில்லை வயதான காலத்துல நீங்க எங்க போவீங்க? பசங்க தான் பசங்க தானே பார்த்துக்கணும், பசங்கிட்ட தானே போகணும். அப்போ நாளைக்கு எனக்கு சிக்கல் வந்தால் நான் எங்கே போகணுமோ அங்கே இப்பே போனால் என்னன்னு கேட்குறேன். எனக்கு என்ன புரியலன்னா, எப்படி ஒரு பக்கம் தாய் தந்தைய பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கான கருவி போல் அவர்கள் பார்க்கிறார்கள்ங்கிறது தவறோ, அதே மாதிரி நான் நடவுடையா இருக்கிறப்ப நான் வீம்பா இருந்துக்குவேன், எனக்கு ஒன்றும் முடியலைனா மட்டும் உங்ககிட்ட வந்து இருந்துக்குவேன்னு சொல்றதுமே மறுபடியும் என்ன அதுக்கு இணையான ஒரு விஷயம் தானே. சென்னையில் உங்கள் அம்மா அப்பா நீங்கள் கூப்பிடுறது வேலைக்கு தானா? இல்லை, அது மட்டும் இல்லை. அம்மா அப்பா நாங்கள் 3 பேரும் கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளையில கஷ்டப்படும் போது நான் உன் கூட இருந்தேன். இப்போ நான் நல்லா இருக்கேன், கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன், என் கூட வந்து இருன்னு நான் சொல்கிறேன். நான் ஓகே, நீ வில்லேஜில் இருக்கிறத விட உன்னை நான் டெய்லி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ மருத்துவ சொல்லுவேன், எல்லா உதவியும் நான் பண்ணுறேன். நல்லா இருக்கும் பொழுது அம்மாவை காரில் வச்சு கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. நான் சின்ன பிள்ளையில காலேஜ் பைக் போகும்போது பைக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே இருக்க எங்கள் அம்மா வரல, உடல்நிலையினால வீட்டில் விட்டுட்டு வந்தேன். இங்கே இருக்க அம்மா அப்பாங்கள நான் உங்கள் கூட, அதாவது உங்கள் பையன் நீங்கள் அவங்க பையன் கூட இருக்கும் பொழுது எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் பையன் கை நிறையா சம்பாதிக்கிறான், மருமக பேத்தி எல்லாம் கூட இருக்காங்க. அவங்க கூட கஷ்டப்படும் பொழுது இப்போ நல்லா இருக்கான், அவங்க கூட வந்து நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? எதுக்கு இந்த வரட்டு கௌரவம்? சார், எங்கள் பசங்க எங்களுக்கு ரொம்ப வேணும், அவசியம். என்னுடைய பெத்தமான எங்களோட வேணும், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் பசங்க மாத்திரம் வந்து நிற்க முடியாது, உறவுகளும் வந்து நிற்கணும். நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா எங்களை உடனே அனுப்பிச்சிருந்தா போயிட்டு வாங்க, குழந்தைகளை இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறது இங்கே யாராக இருக்காங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் நகரத்துக்கு வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் குடும்பத்தை தாழ்ந்தின மீதி எல்லா உறவும் டிட்டாச் பண்ணிடுறீங்க. உங்கள் உறவுங்கிறது உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்கள் நண்பர்கள் தான் உங்களுடைய உறவு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு உறவுகள் முக்கியம். ஏன்னா நீங்கள் வளர்ந்ததுக்கு உங்கள் ஃப்ரெண்டு 4 பேர் காரணங்கிற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் 1000 உறவுகள் இருக்கு. அவங்க சொல்கிறது நியாயம் தான் சார். வேற என்ன அம்மா அப்பாவை நீங்க பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தான் கூப்பிடுறீங்க. அதாவது சார், நம்ம நல்லா வாழ்றதே அவங்க பார்க்கணும். நம்ம சுயநலமும் அதில் கொஞ்சம் இருக்கு. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட நம்ம நல்லா வாழ்றோம், அது நம்ம அவங்க கிட்டே இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமும் நம்ம கூட சேர்ந்து இருக்குது. அது தப்பும் இல்லை. ஸ்ரீராம், உண்மையிலேயே என்ன காரணங்களுக்காக இந்த பெற்றோர்கள் நகரத்தில் வந்து பிள்ளைகளோடு தங்க தயங்குகிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள்? வாட் இஸ் த ரியல் ரீசன்? நாங்கள் வந்து பெற்றோரை வந்து கூப்பிடுறது முழுக்க வந்து சுயநலமாகவே இல்லை. நிச்சயமாக வந்து மனசுக்குள்ளே வந்து இதயபூர்வமாக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். இவங்க சார்பில் பேசுகிறேன், இவங்க தான் ரொம்ப இதாகிட்டாங்க. நான் எங்கள் அப்பா வாழ்க்கையிலிருந்து தான் நான் இதை எடுத்து பேசுகிறேன். நான் ஒரு எழுத்தாளர், நான் இங்கே பேச வரல. ஒரு தந்தையை நான் சென்னையில் மாதிரி ஒரு பெருநகரத்தில் கொண்டு வந்து கூட வச்சுக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதில் தோல்வி அடைஞ்சவனா தான் இந்த இடத்துல வந்து நான் போந்திருக்கேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நான் சுயநலமாக இது அப்படின்னு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நானே மனைவி, என் குழந்தை எல்லாமே சந்தோஷமாக இருக்கேன். அவங்க எல்லாமே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க கூட இருக்கணும்னு விரும்புறதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு வந்து எங்கள் அம்மா திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாங்க. நான் என்ன கூப்பிட்டுருக்க மாட்டேன். எங்கள் அம்மா இருந்தால் அவங்க ஒரு கிராமத்தில் ஆளுமையாக வாழ்ந்தாங்க, கூப்பிட்டுருக்க மாட்டேன். எங்கள் அம்மா இறந்த பின்னால் நான் வந்து எங்கள் அப்பா தனியாக இனிமேல் வந்து அங்கே என்னுடைய தங்கை வந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் திருமணமாகி இருக்காங்க. பக்கத்தில் பங்காளிகள், உறவுகள், மாமச்சன் எல்லாம் இருந்தாலுமே எங்கள் அப்பா இனிமேல் வந்து அங்கே சாப்பிடணும்னா சமைச்சு தான் சாப்பிட்டுக்கணும். ஒரு தோட்டத்தை வீட்டில், ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே, ஒரு தோட்டத்தை வீட்டுக்குள்ளே சமைச்சு தான் சாப்பிடணும். அந்த நேரத்தில் வந்து நான் அவரை வந்து அங்கே விட முடியாது. ஆனால் தேவையில்லைங்க, எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து இங்கே எனக்கு எந்த இதுவுமே செய்ய போகிறதில்லை. அது நான் மீடியாவில் இருக்கிறேன், எல்லாமே இருக்கேன், எனக்கு எல்லா வகையிலும் உதவி இருக்குது. ஆனால் அவர் நான் கூட்டு வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்த பின்னால் அவர் வந்து ஒன்றும் உணர்றாரு. என்னென்னா, அது இவங்களுக்கு அந்த இது இருக்குது. நான் கேட்கும்போது ஒன்று தெரியுது. முதல் வேலையை அவங்களுக்குள்ளே இருக்கிற தனித்துவத்தை இழக்கிறாங்க. நகரத்தில் அவங்க எல்லாமே எங்கே வேணாலும் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க, உறவினர் வீட்டுக்கு போகிறாங்க, அவரே கடைக்கு போகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, என் குழந்தைய ரவுண்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு, எல்லா வேலையுமே செய்கிறாரு. ஆனால் அவர் தனித்துவத்தை இழக்கிறார். அந்த தனித்துவம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள இப்போ இங்கே யாருமே அவர் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அவருக்கு பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லை. இன்னொன்று வந்து நான் இன்னாரோட பேரன், இன்னாரோட மகன், இன்னாரோட நான் அப்படின்னு சொல்லி இன்னாரோட தெருவில் வசிக்கிற, இன்னாரோட ஊர் அப்படின்னு ஒரு சின்ன ஈகோ பில்டப்லேயும் அவங்க வாழ்கிறாங்க. எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறதா. இந்த பில்டப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்த உடனே அவங்க வந்து இங்கே அவங்க யாருமே ஒரு வாய் நிறைஞ்ச ஒன்றும் இல்லாதவங்க, அவங்களுக்கு அந்த அடையாளமும் கிடையாது. எந்த அடையாளம் கிடையாது. அதிகபட்சம் 3வது மாடியில் இருக்கவர். இன்னொன்று என்னன்னா, தான் வர்ற வீட்டில் இருக்கிற மகனுக்கு எந்த அடையாளம் கிடையாது நகரத்தில். இது எல்லாம் மீறி அவங்க வந்து
அவர் வந்து இருக்காமல் போனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அவர் நினச்சி எதிர்பார்த்த ஸ்ரீராம கனவோட அவர் கண்ட கனவோட நான் இங்கே இல்லை. மிகப்பெரிய இது அவர் இருக்காமல் போனதுக்கு தான். நான் வந்து இப்போ ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு 3 மணி நேரத்தில் வந்து நான் கோயம்புத்தூருக்கு அனுப்ப முடிஞ்சா அவர் சர்வசாரமாக வந்து இருப்பார். ஒரு நாளோட டெத்துக்கு அவர் ஈஸியாக போயிட்டு வருவார். ஒரு 3 மணி நேரத்தில் போயிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் அங்கேருந்து ஒரு காரில் எங்கள் ஊர் கிராமத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு ஒரு 7 மணி நேரத்தில் இங்கே வந்துடுவார் சென்னை. அந்த நிலைமையில் நான் இல்லை. இன்னொன்று வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் எதிர்பார்க்குற ஒரு பெரிய வீடும் கிடையாது. நான் ஒரு ஃப்ளாட்லேயோ இல்லை ஒரு சின்ன இதுலேயோ ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூமில் சிம்பிளாக இருக்கிறேன் நான். இது ஒரு பெரிய இது. அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உறவு அப்படிங்கிறாங்க. உறவை பற்றி எதுவும் கிடையாது. எங்கள் அப்பா பேசுகிற அளவுக்கு எங்கள் உறவை பற்றி புறம் பேசுகிற அளவுக்கு யாருமே பேச மாட்டாங்க. அப்போ அந்த உறவில் அவருக்கு அட்டாச் இல்லைன்னு தான் அர்த்தம். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா சொத்துங்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து ப்ராப்பர்ட்டி நீ நினச்சா வித்துக்கடா அப்படிங்கிறார். என் தோட்டம் காடு எது வேணாலும் வித்துக்க அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ அந்த இவங்களே அப்படி தான் பார்க்குறேன். எங்கள் அப்பாவோட மனநிலையில் தான் இவங்களும் பார்க்குறேன். வித்துக்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன மனநிலை இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் எனக்கு விற்று கொடுக்க தயாராக இருக்கார். நான் தான் விற்காம வச்சுருக்கேன் அதையே. அது இதில் பெரிய விஷயமே என்னென்னா அவருடைய ஈகோ வந்து இங்கே எந்த திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை. இன்னொன்று அவர் இங்கே வந்த பின்னால் நான் எப்படி அவர் டீல் பண்ணுறேன்னா எல்லாம் தெரிஞ்சான்னு நினச்சிக்கிட்டு அவங்க வர்றாங்க. நான் கிராமத்துலேயோ ஒரு சிறு நகரங்கள்லையோ அவர் எல்லாம் எனக்கு தெரியுண்டா அப்படின்னு வாழ்ந்துட்டாங்க. 60 வயசு வந்து பெரிய ஆளுமையோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள நான் இங்கே வந்து ஒரு குழந்தையா ட்ரீட் பண்ணுறேன். நீ டிவி எது நேரம் பார்க்காத, கண்ணாபரேஷன் பண்ணியிருக்கிறேன், மாடிப்படியில் பார்த்துருக்குப்பா. இந்த கவனிப்பு அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு தடையாக இருக்குது. மிகப்பெரிய தடையாக இருக்குது. தன்னுடைய அடையாளம் அழிந்து விடுதல் அல்லது தனக்கான முக்கியத்துவம் குறைந்து விடுதல் போன்ற காரணிகள் ஒருவரை கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்து பிள்ளையோடு வாழும் மனநிலையை தடுக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை ஸ்ரீராம் முன் வச்சுட்டார். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இன்னொன்று வந்து இந்த வீட்டை வந்து மருமக வீட்டை தான் பார்ப்பாங்க. என் வீடை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இப்போ இந்த அம்மாக்கள் எல்லாமே சென்னை வந்து மருமகளோடு இருக்கிறது இது மருமக வீடு. நிச்சயமா இது என் வீடுன்னு அவங்க என்றைக்குமே இருக்க மாட்டாங்க. அவங்க கிராமத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வீடு எல்லாமே விற்க தயாராக தான் இருக்கிறாங்க. மகனுக்காக ஒன்று அவங்க விற்று கொடுத்துருவாங்க. இன்னைக்கு மகனுக்கு ஒரு செலவு இருக்குது, அவன் கடன் ஆகிட்டான்னு அந்த வீட்டை விற்று கொடுக்க இந்த அம்மாக்கள் ரொம்ப தயாராக இருக்காங்க. இது ஒரு காரணம். இன்னொரு பெரிய காரணம் இவங்க பார்த்தா சாக வரைக்கும் உழைக்கிறேன்டானாங்கிறவங்க தான் இவங்க எல்லாமே. அவங்க ஒரு 4000 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா சென்னையில் இவங்களால சம்பாதிக்க முடியாது. அந்த 4000 ரூபாய்க்கான எந்த ஒரு வலியுமே இங்கே கிடையாது அவங்களால. அந்த உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த உழைக்கணுங்கிற மனநிலை தான் இந்த அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. நான் கேட்க வரைக்கும் தெரியுது. எங்கள் அப்பாவுக்கு அதுதான் இருக்குது. நான் கையால் சமைச்சு சாப்பிட்டு நான் இருக்கிறேன்டா சந்தோஷமாக இருக்காருன்னெலாம் சொல்ல முடியாது. அவருக்கு நிறையா இருக்குன்னு நான் பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அவர் பார்க்குற அந்த தோட்டத்தில் பெரிய வருமானமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 100-200 தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்தில் பெரிய வருமானம்லாம் கிடையாது. மழை பெய்யாமல் வந்து போர் தண்ணி எதுவுமே இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் அதை விட்டு வராத காரணம் வந்து இப்போ நான் சொன்ன காரணங்கள் ஒன்று தான். ஆக்சுவலாக ஒரு சாமானியன், சென்னையில் வாழக்கூடிய ஒரு சாமானியன் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே உண்மையை வைக்கிறத ஸ்ரீராம் சொல்லியிருக்காரு. எக்ஸலன்ட் ஸ்ரீராம். ரத்தின சுருக்கமாக டக்கு 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 டக்கு. முதல் விஷயம், நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது புருஷன் பொண்டாட்டி புள்ளன்னு தனி குடும்பமாக அவங்க நகரத்தில் வந்து இருந்த பிறகு அது மகனின் வீடாக அவர்களுடைய பார்வைக்கு படலை, அது மருமகளின் வீடாகத்தான் அவங்க மனசுக்குள்ளே படுது அப்படின்னு சொல்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான் சார். அது மகன் வீடாக நினைக்கிறல, மரும வீடாக தான் நினைக்கிறது. மருமக வீடாக தான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஒன்றே ஒன்று தாங்க, மருமக சொல்லித்தான் மகனே பாதி கேட்குறான் அப்படிக்கு. அதனால மருமக வீடு தான் நாங்கள் ஏற்றுக்கிறோங்க. ஓகே. இன்னொன்று அடுத்தது அவர் வச்சது இல்லை, அடுத்த கேள்வி வந்துட்டேன் சார், ஒரு நிமிஷம். அவர் இன்னொன்று என்னன்னா, அப்பா அம்மாக்கள் மைண்டில் ஒன்று வச்சுருக்காங்க. பிள்ளை டவுனில் இருக்கான் அல்லது சிட்டியில் இருக்கான், ராஜோகமாக நல்லா சம்பாதிக்கிறான் கொள்கிறான், கேள்விப்படுறாரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படி இப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப டோட்டலாக வாழ்க்கை வாய்க்கு வயிறுக்குன்னு தான் இருக்குது. அதனால தான் பிள்ளை கஷ்டப்பட வேணான்னு நீங்கள் வந்து இருக்கிறது இல்லையா? அதுதான் சார் கரெக்டான காரணம். அதான் நாங்கள் இருக்கிறவரெலாம் அவர் எங்களுக்கு ரூபா அனுப்பிச்சுட்டாரு. கிராமத்தில் இருக்கும்போது அவர் மாதம் மாதம் ரூபா அனுப்பிச்சுட்டாரு, வசதியாக இருக்கான்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆனால் அவர் எவ்வளோ தூரம் கடன் பட்டிருக்கா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவர் வீடு வாங்குறதுக்காக கடன் பட்டிருக்காரு. இங்கே வரும்போது அந்த சிரமத்தை பார்க்கும்போது நம்ம தனியாக இருக்கிறது தான் பெட்டரு. பக்கத்தில் இப்பொழுது மனசு கஷ்டம்தான். பையன் வந்து நல்லபடியாக இருந்ததுன்னு சொன்னால் அது நமக்கு நல்லா இருக்கும். நம்மளால் அவனுக்கு ஒரு செலவு கூடுதலாக இருக்கும் பொழுது அந்த பெற்ற தாய்க்கு வந்து அந்த மகன் கஷ்டப்படுறதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறது நாங்கள். உங்கள் பொண்ணு நல்லா இருக்காங்களா, பையன் நல்லா இருக்காரா? பொருளாதார ரீதியாக மகன் நல்லா இருக்கா. மகன் அம்மாட்ட பின்னால் கொடுங்க.
அதுதான் சார் உண்மை. மகன் வந்து நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது அந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. என்ன ஏமாற்றம்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? பையன் இங்க எப்படி இருந்தார்? இருக்க அவங்களுக்கு வந்து குடும்ப பாரம் அதிகம் ஆகுது. குழந்தைங்க படிப்பு செலவுல இருந்து மற்றபடி குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும், மனைவி மக்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அந்த காசு பணம் அது வந்து பெருசாக தெரியல. அப்போ கடன் படுறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி கஷ்டப்படும் போது நமக்கு வேதனையாக இருக்குது. அதனால தான் அங்க இருக்க விரும்பல. நம்ம இங்கே இருந்தால் நம்ம இயற்கை சூழ்நிலை நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை அனுபவிச்சிருக்கோம். அவங்க இப்போ புதுசாக வந்து வாழ்க்கையில் அடிபட்டு முன்னுக்கு இப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். அப்புறம் அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது நம்ம அவங்களோட வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என் எண்ணம். உண்மையிலே அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது கிராமத்துல இருக்கிறப்ப நமக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே, இன்னாரு போறாரு. ஆனா நீங்க மெட்ராஸ் மாதிரி சென்னை மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க இந்த கூட்டத்துல ஒரு ஆளு தான். உங்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. உங்க பையனுக்கு எந்த அடையாளமும் இங்க கிடையாது. அதை உங்களால ஏத்துக்க முடியலங்கிறாரு. மெயினாக எங்கள் அம்மா வராததுக்கு விரும்பாத காரணம் என்னென்னா அவங்களுடைய அடையாளம். அவங்க அந்த ஏரியாவில் எங்கள் வீட்டாண்ட என்ன பேர்னா ஈபிகாரம்மா. எங்கள் அப்பா ஈபியில் ஒர்க் பண்ணார். ஈபிகாரம்மா வராங்க, கரண்ட்டுக்காரம்மா வராங்க தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்தால் அந்த ஒரு பேர் இல்லாமல் போய்ட்டு பயப்படுவாங்க. அதனால் அதையே படிச்சுட்டே இருப்பாங்க. ஈபிகாரம்மா தான் வேணும். அங்கே ஊரில் நம்ம கித்தாப்பா கணேசனா சிங்கம்டா. இங்கே வந்து என்ன பண்ணுவேன்? ஒன்றும் யாரையும் தெரியாது. அப்புறம் ஸ்ரீராம் சொன்னார் இன்னொரு முக்கியமான விஷயம். நான் ஊர்ல நான் நின்று நல்லது கெட்டது பார்த்துக்கிட்டு இருந்தேன், போயிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இருந்த ஒரு ஆளை இந்த வீட்டுக்கு வந்த உடனேயும் பையனோ அல்லது நம்ம சென்னை மாதிரி மருமகளோ பையனோ ஒரு குழந்தையமா நடத்துறாங்க. டிவியை பக்கத்தில் உட்காந்து பார்க்காதீங்க, சோஃபாவில் இப்படி உட்காருங்க, முதுகு வலிக்கும், 9 மணிக்கெல்லாம் படுத்துருங்க இப்படின்னு சொல்றது எனக்கு கஷ்டம், எனக்கு முடியல. ஓகே, அப்படிங்கிறது யார் யார்? எனக்கு அந்த அனுபவம் நிறையா இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் படுத்து டிவி பார்ப்பேன், உட்காந்து டிவி பார்ப்பேன், எப்படி வேணாலும் போயிட்டு. ஆனால் இங்கே என் பையன் எனக்கு என் ஹெல்த்தை பண்ணி மட்டும் நினைக்கிறாங்க. அப்படி சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? மனசு கொஞ்சம் அப்பக்கே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சுதந்திரம் அந்த இடத்துல உடனே பையன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடுவாங்க. ஆமா, சுதந்திரம் பறிக்கப்படுதே, நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியலன்னு பொண்ணு சொல்லும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். நம்மளால தனித்துவம் போயிடுது. அவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய இயல்பான இது வந்து அது இருக்க முடியலையே. அவங்க சொல்றது நல்லது தான் சொன்னாங்கன்னா கூட அந்த ஏஜ்ல நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்படலாம். அவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நல்லதுக்கு சொன்னா கூட ஒரு ஏஜ் வந்து நம்ம ஒரு சின்ன வயசுல நம்மளும் படிச்சு பிள்ளைங்களை ஆளாக்கி கஷ்டப்பட்டோம். கணவர் அவங்கவுங்க கஷ்டப்பட்டோம். ஒரு 63 வயசு வந்ததுக்கு பிறகு நம்ம இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருப்போமே. அப்போ கூட இந்த பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்காம நீ இதை செய்யுமா, என் பேரனை பார்த்துக்க, அதை பார்த்துக்க. இப்போ என் தம்பி சொன்ன மாதிரி என்னால் ஃப்ரீயாக போக முடியல, நினச்ச நேரத்துக்கு ஊருக்கு போக முடியல. காரணம் என்னென்னா இந்த அன்புங்கிறதுனால கட்டுப்பட்டுட்டு நம்ம இருக்கிறோம், பேரனை பார்க்குறோம், அதை பார்க்குறோம். அப்போ பிள்ளை வந்து பொண்ணு வந்து என்கிட்ட நல்லது சொன்னால் கூட பாரு நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியல, இப்போ இவ சொல்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு மனசில் வந்து உள்ளுணர்வு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. என்னுடைய பேசிக் கேரக்டர் படி நான் என்ன நினைக்கிறேன்னா, என் குழந்தைய முதல் நாள் பிறந்ததுலேருந்தே நான் வந்து எனக்கு எந்தவித சம்பந்தமும் இருக்கக்கூடாதுங்கிற தெளிவோடு தான் நான் அதை வளர்த்தேன். இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் திங்கிங். என் குழந்தைக்கு வந்து எங்கள் மாமனார் எங்கள் அப்பா பேரெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது, எங்கள் உறவு சார்ந்து எந்த அடையாளங்களும் அவனுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் தெளிவாக இருந்தேன். இந்த அடையாளங்களை புரிந்து கொள்வதற்கு என்னுடைய குடும்பம்னா என்ன, பின்னணி என்ன, வாழ்க்கை என்ன புரிந்து கொள்வதற்கு நான் அவனுக்கு எந்தவித உதவியும் செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தேன். அதில் எனக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றி கிடச்சிதுன்னு நான் சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து நான் முதல்ல டைப்ரைட்டரில் டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கம்ப்யூட்டரில் டைப் பண்ண ஆரம்பித்தேன். கம்ப்யூட்டர் வாங்கினது நான் கதை எழுதுறதுக்காக தான். 9th படிக்கும்போது என் பையன் முதல்ல கம்ப்யூட்டர் தொட்டவுடனே ஹி ஃபெல்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ஆசை வந்துடுச்சு. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வாங்கினது வந்து என்னுடைய எழுத்துக்காக. ஆனால் அவன் எங்கே ஃபிட்டின் ஆறான்னு பார்ப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. 2வது பையனும் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இப்போ ரொம்ப நல்லா வந்துட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுடைய உலகம் என்பது பெரிய வானத்தை நோக்கி நகர்வதாக இருக்குது. என்னுடைய உலகம் வந்து என்னுடைய வானம் வந்து அவனை நோக்கி சுருங்குற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பார்த்துக்கிறது தான் என் வேலை. ஆனால் அவனுடைய வானத்தை அடைப்பது என் வேலை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பசங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? பெரிய பையனுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் அவங்க வீட்டில் போய் இருந்து வாழ்வீங்களா? நீங்கள் உங்கள் பெரிய பையன் வீட்டில் போய் இருந்து வாழ்வதற்கும் வாழாமல் இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் எனக்கு கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். ப்ராக்டிக்கலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சாலும் கூட ஒரு இமோஷனல் பாண்ட் இருக்குல்ல. அதாவது நீ செய்கிறது நீ செய்ப்பா, அதுக்குண்டான சொந்தத்தை உனக்கு கொடுத்துட்டேன், நான் செய்கிறத நான் செய்வேன்ப்பா, அது என்னுடைய அழகியல் சார்ந்ததுப்பா, இப்படி இருக்கிறது கொஞ்சம் இமோஷனலி கனெக்டடாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் இமோஷனலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய எல்லா விதமான நேர்மையான இமோஷன்ஸுக்கும் நான் வெளியிடுறேன்ல,
அவனுக்கு எதை பற்றி வேணால் பேசலாம், நானும் அவங்ககிட்ட எதை பற்றி வேணால் பேசலாம். எந்த வித இமோஷனலுக்கும் இடையில எந்த பேரியருமே கிடையாது எங்கள்கிட்ட. ஸ்ரீராம் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லையா, அது அவரு நடைமுறையே பேசலையா. அவர் ஒரு எழுத்தாளனா இல்லை வந்து நிறைய படித்த அந்த விஷயமா தான் பேசுகிறாரு. இவங்க விஷயத்துக்கு அவர் கிட்டே வரலையே. நான் 99 பேர்த்தோட நிலைமை வந்து இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. நான் எழுத்தாளனா இருந்தேன்னா நான் வந்து நான் இப்போ எங்கள் அப்பாவை கூப்பிட வேண்டியதே கிடையாது. நான் இங்கே இருப்பேன், மும்பையில் இருப்பேன், டெல்லி எங்கே வேணாலும் போயிட்டே இருக்க முடியும். இப்போ நீங்கள் போக முடியும் எங்கே வேணாலும். ஆனால் நீங்கள் சாதாரண ஒரு இதாக வரும்போது உங்கள் அப்பா உங்களுக்கு வேணும்னு தோணும். அப்போ அங்கே எமோஷனல் அங்கே தான் வருது. நம்ம வந்து இல்லை நான் இப்படியான ஆள், நான் ஒரு ஈகோவோடு இருக்குன்னா எனக்கு எங்கள் அப்பா பெருசாக எனக்கு தேவைப்படவே மாட்டார். அப்படி இல்லை சார். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல ஸ்லிப் ஆயிடுச்சு பேச்சுவாக்கில். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ், என்னுடைய வருவாய் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் என்னுடைய பையன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஹையர் கிளாஸ். இந்த கேடருங்கிற ஸ்ட்ரக்சரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருமா எனக்கு தெரியல. அது என்னுடைய பயமா அப்படின்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா என் பையன் கூட போய் தங்குறதுல எனக்கு கஷ்டமே கிடையாது. உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய பெரிய பையன் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் தான் முதல்ல வேலைக்கு போனான். போன உடனே முதல்ல சொன்னது வந்து, நான் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருப்பேன்ப்பா, அப்புறம் தனியாக கம்பெனி வச்சு தனியாக வெளியில் போயிடுவேன், அதுக்குள்ளே உனக்கு கனடாவையும் அமெரிக்காவும் சுற்றி காட்டுறேன்ப்பா, நீ கிளம்பி வாப்பான்னு கூப்பிட்டு தான் நான் போயிருக்கேன். எப்போவுமே எனக்கு வந்து என் கூட இருப்பா, என் கூடவே நீ இருக்கணும்பான்னு சொல்கிற ஆள் தான். முக்கியமான மொமெண்ட்ஸ் பூரா நீ என் கூட இல்லையேப்பான்னு பேசக்கூடிய பையன் தான். ஐ ஆல்சோ ஃபீல் லைக் தட். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா வந்து என்னை வந்து ஒரு பைண்டிங்கான ஒரு விஷயம், அதாவது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டாக வந்து அதை நான் நினைக்கவே இல்லை. பெரியவர்கள் வந்து இளைஞர்களோட சேர்ந்து வாழ முடியாததுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட அதீத வசதிகளாக தான் நான் நினைக்கிறேன். அது சார்ந்த வாழ்க்கை, இந்த கன்சூமரிஸ்டிக் கல்ச்சர்னு ஒன்று சொல்கிறோம்ல, அவங்க வாழ்க்கை சார்ந்த அவங்களோட ப்ரிஃபரன்ஸே வேறையாக இருக்குது. கையில் செல்ஃபோன் வேண்டியிருக்கு, டிவி வேண்டியிருக்கு, லேப்டாப் வேண்டியிருக்கு. குழந்தைகளை வந்து மிகப்பெரிய அளவில் படிக்க வைக்கணும். இப்போ நம்மலாம் எந்த ஸ்கூலில் கிடைக்குது அங்கே படித்தா போதும்னு நம்ம நினச்சோம். பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். இந்த சமுதாயத்தில் வந்து எல்லாருக்கும் எது பெருசோ அது என் பசங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயமாக இருக்குது. நமக்குலாம் அப்படிலாம் இல்லை. இந்த வாழ்க்கை முறையே வந்து பெரியவங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது, புதிராக இருக்குது, பயமாகவும் இருக்குது. எதுக்கு இவ்வளவு குழந்தைன்னு இப்படி தூக்கி கொண்டாடுறாங்களே, குழந்தை என்பது இவ்வளவு கொண்டாடக்கூடிய விஷயமா அப்படின்னா அவங்களால பொறுத்துக்கவே முடியறதில்லை. அந்த இளைஞர்கள் சார்ந்து அந்த விஷயத்தை பெரியவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு வியூ. ஓகே, ஒரு கொஸ்டின் இருக்கு. எத்தனை வருஷமா சென்னையில் இருக்கீங்க? சென்னையில் ஒரு 4 வருஷமா இருக்கு. 4 வருஷமா இருக்கு. ஓகே, உண்மையிலேயே சொல்லுங்க, நீங்க கிராமத்துக்கு போனா எத்தனை நாள் இருப்பீங்க? கிராமத்துக்கு போனால் என்னால் ஒரு 4 நாளைக்கு மேலே இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியல? இல்லை, நான் இந்த நகரத்து வாழ்க்கைக்குள்ள நான் அடிக்ட் ஆயிட்டேன்னு அது நான் நினைக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு சிட்டிக்கு வந்து? 4 வருஷம் சார். 4 வருஷம் ஆச்சு. ஓகே, வேற சிட்டி யாராரு? என்னாலேயே 4-5 நாளுக்கு மேலே இருக்க முடியாது. ஏன்? அதுதான், நம்ம இங்கே 15 வருஷமா இங்கே பழகிட்டோம், இங்கே உள்ளவங்களே பார்த்து பழகி போயிட்டோம். அதனால கிராமத்தில் உள்ளவங்க யாருமே பழக்கலாம் போயிருது. அதனால அம்மா அப்பா மட்டும் தான் பழக்கம் இருக்கும். அதனால போர் பழக்கலாதனால நம்மளால இருக்க முடியல. ஓகே, எத்தனை நாள் இருக்க முடியும்? 4 நாள் தான் சார். ஏன்? அதுக்கு மேலே இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி. என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க? அம்மா இருக்காங்க, வீட்டில் எல்லாம் சொந்தக்காரர் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஏதோ நம்மளை போஸ்ட் பண்ணி உன் இடம் அங்கே இருக்குடா, நீ போய் வேலையை போய் பாடுற, அங்கே போய் செட் பண்ண. அவர்கிட்ட கொடுங்க. 2 நாள் தான் சார் இருப்பேன். 2 நாள் வரைக்கும் தான் சந்தோஷமான ஒரு ஃபீல் இருப்பேன். அடுத்த 3ஆவது நாள் எனக்கு என்னன்னா அங்கே இருக்கக்கூடாது, இந்த அட்மாஸ்பியர் விட்டு நம்ம கிளம்பணும். ஏன்னா நான் நகர வாழ்க்கைக்குள்ளே வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த அட்மாஸ்பியரில் என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணலன்னா, ஒரு 4 வருஷம் சென்னையில் இருந்தீங்க, 5 வருஷம் சென்னையில் இருந்தீங்க, 10 வருஷம் அதிகபட்சம் சென்னையில் இருந்த உங்களுக்கு, நீங்கள் பிறந்து வளர்ந்த உங்கள் ஊரில் அதிகபட்சம் 5 நாள் இருக்க முடியலன்னு சொல்கிறீங்களே. 50 வருஷம் ஆண்டு வாழ்ந்த ஒரு கிராமத்தில் இருந்தவன் நீங்கள் கூப்பிட்ட உடனே 3 கதவுகளை வந்து உட்காந்துக்கன்னா எப்படி உட்காருவான்? நீங்கள் அவங்கள அப்படியே உருவி கொண்டாந்து சாட்சி வைக்கிறீங்க உள்ள, ரைட்டா? அதாவது இந்த வயசுல தான் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? எந்த சூழ்நிலை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க பாஸ். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டை தூக்கி திடீர்னு ஏதோ ஒரு கிராமத்தில் மைசூர் பக்கத்தில் போட்டால் போறீங்கல்ல, வேலை கொடுக்குறான், வேற வழி இல்லாமல் போறீங்கல்ல. ஆனால் சொந்த கிராமத்தில் அம்மா அப்பா இருக்கக்கூடிய ஊரில் என் அம்மா தான் என் அப்பா தான் உன்னை வச்சு பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்றீங்களா? ஏன் 4 நாள் இருக்க முடியல? வெறும் 4 வருஷம் தான் ஆச்சு இல்லையா? இங்கே உங்களுக்கு யாருமே கிடையாது, உங்களுக்கு எந்த அடையாளம் இந்த ஊரில் கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, 4 வருஷம் மெட்ராஸில் இருந்த உங்களால் மறுபடியும் கிராமத்தில் போய் 4 நாள் இருக்க முடியலையே. 40 வருஷம் கிராமத்தில் இருந்தவங்களால எப்படி இங்கே வந்து வாழ முடியும்? இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸையும் சேர்த்து புரிஞ்சு அட்ரஸ் பண்ணாம பெற்றவர்களை இங்கே சாத்தியம் இல்லை. எப்படி அவங்க ஈகோ விட்டு கொடுக்காம இங்கே நவீன கூட்டு குடும்பம் சாத்தியம் இல்லையோ, அதுபோல இவர்களுடைய இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸை ரியாலிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு அதை அட்ரஸ் பண்ணாம நவீன கூட்டு குடும்பம் சிட்டியிலும் சாத்தியம் இல்லை. இந்த ரியாலிட்டி தான் இந்த ஷோவினுடைய மையக்கருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கிராமத்தில் தனித்து எல்லோரையும் ஆளாக்கி ஒரு பெண்மணி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, ரொம்ப துணிச்சலா தன்னுடைய யதார்த்தத்தை மனசை முன் வச்சாங்க. எனக்கு மூத்த பிள்ளை தாங்க ஃபர்ஸ்ட்.
ரெண்டாவது, எனக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளை தொந்தரவு பண்ணாமல் நான் தூரத்தில் இருக்கணும். 3 பிள்ளைகளுக்கும் ஈக்குவலாக என்னுடைய அன்பை கொடுக்கணும். என்னால் அவங்களுக்கு ஏதாவது முடியுமோ அதை நான் கடைசி வரைக்கும் செய்யணும் அப்படிங்கிற அந்த கட்ஸ். லலிதாமா, உங்களுக்கு தான் இந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கம்மா சார், வாங்க சார், கொடுங்க அம்மாக்கு. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு gift voucher. வாழ்த்துக்கள். இந்த அடுத்த பரிசை நான் கொடுக்க போறவர் வந்து தமிழகம் சந்திக்கக்கூடிய இந்த நவீன பிரச்சனையை ரொம்ப சிம்பிளா பட்டவர்த்தனமா பட்டு 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 பட்டுன்னு ஒரு 5 பாயிண்ட் அடிச்சு ஒருத்தர் நம்ம எல்லாரையும் அதை பற்றிய விவாதத்தை நகர்த்தினார். அவர் ஒரு எழுத்தாளராக இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே தன்னுடைய அனுபவத்திலிருந்து அதை பேசினது அதனுடைய கூடுதல் சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்களுக்கு கிளாசிக் கிச்சன் வழங்கும் ஒரு gift voucher பரிசு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். இந்த ஷோவில் ரொம்ப அருமையாக பேசின எல்லோருக்கும், கான்ட்ரிபியூட் பண்ண எல்லோருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ், கோ பிரசன்டட் பை சன்லாண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Meet your style. Style One, Gandhinagar, Adyar, Chennai.